வருது. நல்லா போடுறான்ப்பா. ஃபினிஷிங் ஃபுல்லாவே. இது அது சொல்ல. ஈரமா இருக்குது. ஏறாதுன்னு இல்ல இல்ல அப்பலாம் கிடையாது. அது அங்க ஈரம் இல்ல அந்த இடத்துல. போன தடவை தண்ணியே குடிக்கல நம்ம யாருமே. ஆமா. ஓடு 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 ஓடு. போயிச்சு போ. க்ளவுஸா? அவனுக்கு தான் போற யாருக்கு? கையில் பட்டு போய் வின்சிங் பால் நல்லா பண்ணுவான். நான் வைடு நினச்சேன். இல்லை வின்சிங் நல்லா குத்தி இப்படி திரும்பும் பால் அப்படி திருப்பி விட்டா போய் ஓடிப்போம். இல்லடா 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 டபுள் இல்லடா. ஏய் ஃபர்ஸ்டே சொல்லுங்கடா டேய். ஒருத்தர் வரணும். நான் வந்துட்டாரு. இவர் வந்து 10. ஓ அங்கேயுமே ஷாட்டா? அங்கே 9 தான் விளையாண்டுருக்காங்க. Batting, good call. Good call, batting, na boy. Pur. No pod or ni pod. Pod. Different. Hey, ball. இல்லையோ ஹெட்ஜ் போட்டு வந்துட போகுது. வராது. அது வரையும் அவன் நேராக போட்டு இருந்தான். இப்போ ஸ்பின்னு போடுறான்றான். சரி கூட ஒரு 50 பால் கொண்டு வந்தாருங்க. நின்று உரிமை கழிட்டாரு. Yes. Nice. அவரு கேட்குறாரு என்ன ரோஷன் சார் ஏன் வர வர நீங்கள் பின்னாடியே இறங்குறீங்க, முன்னாடியே இறங்க மாட்டீங்க? அதான் நாங்கள் கேட்டுருக்கோம். நாங்கள் அதை தான் கேட்டுருக்கோம். நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 5-6 months வந்துட்டு 5-6 months இல்லை சார், லாஸ்ட் 1 year-ஆவே பாருங்க. அவர் சொல்கிறாரு பர்ஃபார்மன்ஸு சார் எல்லாம் காமிச்சுன்னு ஒரு பாயிண்ட் வருது சார், அதனால சார் அவங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே அங்கே வருது. இந்த காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். காலைல ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்க? இதோ இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். இவனாவது ஃபோனை எடுத்தான், இன்னொருத்தர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு ரீல் இருந்துச்சு. ஆமாம், சனிக்கிழமை மேட்சா? அப்போ நான் வரல, சண்டேனா ஓகே. சண்டே மேட்ச் அது இன்னொன்று சண்டே மேட்சா? சனிக்கிழமை ஓகே. 6:30 ஆமாப்ல? என்னால் வர முடியும். 10:30 ஓகே. 10:30 அடே பிளான் இருக்குடா. இருக்குவா இந்த 11 பேர் அவர் திரட்டுறதுக்குள்ள போன வாரம் போட்டார். சத்யா பண்ணால
நான் தான் ஒரு கேட்ச் விட்டேன். போன வாரம் விஜய் வந்து பிரதீப் ஒரு catch, அது left hand. போன தடவை மணி ஒரு கேட்ச் விட்டான், நான் விட்டேன், இவன் பிரதீப் விட்டான், அவனும் விட்டான், சத்யாவும் விட்டான். பையன் வெளில இருக்காரு, 10 வெளில இருக்குல்ல. ஓவர் போடுறாங்க, அதனால உள்ள போயிட்டான். முன்னாடி இருந்த வருதான். அப்புறம் இப்போ வெளில வந்தாரு. டியூவா? இல்லை மலையில் இது இல்ல அங்க தூருது. தூக்கல் விழுவுது. டேய் லக்கி போறேன், முடிகிற நேரத்துல போய் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் வெளிச்சமா இருக்குது. இல்ல அவன் எண்ட் பண்ணிட்டான், அங்க போயிருச்சு அந்த கிளவுடு. இதுதான் பேயும் நினைச்சான், ஆனா கடைசி அப்படியே இழுத்துட்டு போகுது. போயிட்டேன்னு நினச்சியா தாஸ் நட்டில் வச்சு ஐயோ பேட்டிங்கடா பாய். ஃபர்ஸ்ட் பால் நல்லா பவுன்ஸ் தான். இங்க போறது ஆமா கேட்டு ஏறுமா? ஃபர்ஸ்ட் பாலே ஏத்தணும். எப்படி ஏறிச்சு பாத்தியா? அவனா நினச்சிக்கிறது எனக்கு புரிஞ்சு ஆட தெரியாது. எவ்வளோட்டெல்லாம் போய் சொல்லிட்டு வாண்டேன் நான். சொல்லிட்டு வந்துடு, நான் எனக்கு புரிஞ்சு ஆட தெரியாது, லெக்சர் ஆட தெரியாது. இந்த இடத்துல போட்டால் நான் அவுட் ஆயிடுவேன்னு சொல்லிடு. எழுதி கொடுத்துருந்தாரு அவருடைய வீக்னஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபீலிங் செட்டப் பார்த்தீங்களா? பவுன்ஸ் தான், அதே பவுன்ஸ் தான். ரெண்டு ஓவர் பால் அடி வாங்குவாரு. பால் அடி வாங்கிடுச்சுன்னா அப்புறம் அவங்க பாலிங் போகாது, நாமெல்லாம் அடிக்கவே முடியாது. இதை கொடுத்து அடிக்கடிக்கு அவன் கை தாங்க போயிட்டு இருக்கு. பால் சீம் இருக்க வரைக்கும் அந்த பவுன்ஸ். பார்த்தீங்களா? என்ன வீடியோ வந்தேன் பேட்டிங் ஆடி கண்ணை மூடிட்டு பேட்டை கொண்டு வரோம். டேய் பாத்துடா டேய். எதுக்கு இப்ப வந்தான் முன்னாடி? அவன் தான் ஏத்திக்கிட்டு இருக்கான் பாலை. அதுக்காக தான் வந்தார். அதுதான் டாக்டிக். ஒரு 2 பால் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவன் லென்த்தே போட மாட்டான். என்ன பிடிச்சி வேறப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருந்தால் அவங்க கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஐயா எப்படி நீங்கள் அதே டீமில் தான் ஆடுறீங்களா இல்லை ஜெஸ்ட்டாக ஆடுறீங்களா? ஜெஸ்ட்டாக ஆடுறீங்க, எங்கள் டீமுக்கு வந்துடுறீங்களா? ரெகுலராக ஆடலாம். ஓப்பனிங் ஸ்பெல் வேணும், ஓப்பனிங் ஸ்பெல். நைஸ் ரா பாய். ஓப்பனிங் பேட்டிங் வேணுமா? பேட்டிங் எடுத்துங்க. நீங்க காசே தர வேணாம், நான் பார்த்து இனிமேல் அந்த டீம் போவாது. புரியுதா? என்ன வேணும் உனக்கு? கொட்டி இருக்குன்ற மாதிரி. நேற்று தான் சண்டை போட்டுக்கிறீங்க, அதனால தான் சரி வரல. இல்லைங்க, 11 மணி வரையும் நல்லா தாங்க பேசணும். அவன்கிட்ட என்ன தாங்க சண்டை போடுறது? அப்புறம் ஏன் வரல அவன்? அவனுக்கு ஆபீஸ்ல பிரச்சனை, அது ஒன்று சொல்லினோம் தான். மேட்ச் வருது, அதுதான் கிருக்குதி. ஆபீஸ் பிரச்சனை இங்கே வந்திருக்கணுமா இல்லையா? எனக்கு இன்னைக்கு 11 மணிக்கு கால் தெரியுமா? அது வேறையா? கலெக்ஷன் ரேட்டு கூட இந்த தடவையும் நம்பர் போன தடவையும் அடி, இந்த தடவையும் இன்னும் ஏற மாட்டேங்குது. ஒன்றும் அதெல்லாம் செம்ம நம்பர். நான் 100% பக்கெட் 1 100%, பக்கெட் 2 100%, பிஎன்பி 100%, என்பிஏ 14%. செம்ம நம்பர் போன மாதம். மேலே வர பால்லாம் வச்சான், சிக்கிக்கு வர பாலை வந்து உள்ள வரும். சொல்லுன்னு போச்சு அந்த பால். அண்ணன் வாங்க, கதாயுதம் தூக்கிட்டு போற மாதிரியே போறாரு. ஏங்க ஒரு 6 பீர் 5 பீர் குடித்தா தூக்கம் வருமா வராதா? அந்த கம்னாட்டிக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, முடிச்சுக்கிட்டே கிடக்குதுங்க அது. ஏன்னா நீங்கள் எல்லாம் தூக்குறீங்கண்ணே, நான் மட்டும் முடிச்சுட்டு இருக்கேனான்றான். சரி, இன்னொரு பீரை சாப்பிடலாம். ஸ்லீப்பிங் டோஸில் போட்டு அவ்வளோதான், போயிடுவாரு. மொத்தமாக போயிடுவாரு.
ஆமா அவங்க என்ன ஆச்சுன்னா அண்ணியோட ஃப்ரெண்டு போய் எழுதுனாங்களா அடுத்த நாள் தூங்குனாங்களா போய் தூங்குனாங்களா ஆறு மாசமா உழுந்து வச்சாங்க. இந்த இடத்துலயாங்க இந்த இது இருக்கு இந்த வரது இங்கனக்குள்ள இப்படி கட் ஆயிடுச்சு. கட் ஆகி இது பேந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. இங்கனக்குள்ள 30% மட்டும் தான். இந்த இடத்துல கிழிஞ்சு இப்படி பேந்துக்குது. ஆமாம் 30% மட்டும்தான் அது joint. அப்படி எங்கங்க டோர் அடிச்சிச்சு? இல்லை இப்படி வச்சுட்டு இது ஷூ போட்டுக்கிட்டு வந்துருக்கா. மாமியார் வந்து கதவை பிடிச்சி சாத்திட்டாங்க. இந்த மாமியார் கார் உடைக்கிறது கதவு உடைக்கிறது இதுதான் வேலையாகுது. அந்த அவங்க நேற்று வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீல் உட்காந்து இல்லை நானே இது பண்ணிட்டேன். ரெண்டு பாட்டிங்களும் பயங்கர பாசம் பாப்பா மேல. என் பிள்ளைய நானே இது பண்ணிட்டேன் சாப்பிடவே இல்லை நேற்று ஃபுல்லாக. நேற்று அப்புறம் சாயங்காலம் திட்டி சாப்பிட வச்சேன். எனக்கு அந்த பேர் என்னது சவுகார் பெட் சொன்னாலே இவங்க ஞாபகம் வரும். டோரம் கார் டோரம் உடைச்சது. அட கை மாட்டிக்கிச்சு. வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு டக்குன்னு ஏதாவது பண்ணிருந்தேன். பதட்டத்துல பதட்டத்தில் திருப்பி கதை தந்தோம். இது அப்படியே பேர்த்துக்கிட்டு வந்துருச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக போகல. அவங்களுக்கு அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரத்தத்தை பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாப்பா ஓ பாப்பா கை பின்னாடி அவன் வந்து ஏமா கொஞ்ச நேரம் இருமா கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம பதட்டத்துல வண்டி கிண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இந்த இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எங்க இருந்தீங்க அப்ப? அசோக்கில் இருக்கேன். நல்ல வேலை. அதாவது இங்கே தான் இருந்தேன். அதனால தான் வந்துட்டு சரி இந்த வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் வயது இல்லை வந்து பார்த்தா துணியை சுற்றி வச்சுருக்குறாங்க. துணியை எடுத்து பார்த்தா தேர்ந்து கொஞ்சிட்டு அவன் கதறி போல கொஞ்ச நேரத்துல பிளட்டு இதாகிடுச்சு. வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு காலையில நிக்காதுங்க. அது நான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு என்ன பதட்டம் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் யாருமே இல்லை வேற. துணியை எடுத்து சுற்றிட்டு அங்கதான் நம்ம டாக்டர் தானே நீ போயிருக்கலாம்ல அங்க அருண் விஜய் ஹாஸ்பிட்டலு அங்கே போகிற பக்கத்தில் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்போசிட்லயே. ஆமாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணோம். பேட்டிங்கடா போய் போயிடுச்சு எவனா திருப்பி கூடிய எனக்கு கடுப்பு. யாரு ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம் வந்து பார்த்துட்டு சார் கேஒயர் போட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் ஒரு 2 or 3 days கழிச்சு இந்த இடம் பிளாக் ஆயிடுச்சுன்னா இதை கட் பண்ணி இதோட எடுக்கிற மாதிரி இருக்கும். போயிடு கேட்டோடனே முன்னாடி என் மாமியார் உட்காந்து அழுகுது போல செத்த நேரம் பாப்பா. அது வந்து எந்த உலகத்துல இருக்காங்க இல்ல நமக்கே அது தெரியும். நல்லா சின்ன புள்ள தான், நல்லா வளர்ற ஸ்டேஜ் தான், நல்லா வளர்ந்துருன்றது தெரியும். கத்துதுக்கு அது இருந்தோம். நான் எனக்கு என்ன பண்ணி யாருக்கு கூப்பிட்றது என்ன கேட்குறது. இவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கல. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு 2 நிமிஷம் கண்ண போய் யோசித்தேன். செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இல்லை சார் நான் செகண்ட் ஒப்பீனியன் கேம் கூப்பிட்டு போகிறேன். நான் போய் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்டோ ஏற்றி நீங்கள் போங்க நான் வண்டி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டி எடுத்து அந்த காட்டு கொடுத்துட்டு இங்கே பில்லை பே பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணால் என் டாக்டர் வர நல்லா கூப்பிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். அங்கே போனால் அங்கே டாக்டர் அங்கே போனால் இருக்கிற எல்லா டாக்டருமே வந்துட்டு ஓட்டி போயிட்டாங்க. இதே இல்லைட்டாங்க. ஆட்டோ இல்லை. நான் ஒரு ஆர்த்தோவே தேவையில்லை. இது எலும்பு எல்லாம் அடி வாங்கல. எலும்பு நசுங்கி இங்கே மேலே அந்த எஜ்ஜு இருக்குது. ஆமாம் எஜ்ஜில் இருக்க எலும்பு வந்து நசுங்கிடுச்சு. ஆட்டோ இல்லை இதுவும் இல்லை. பிளாஸ்டிக் சர்ஜனும் இல்லை. அப்புறம் ஒரு தடவை ஜெரால்ஸ் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி நீங்கள் அங்கே போயிடுங்க. நான் மதியம் கார் பார்த்துட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். சர்ஜரி தான் பண்ணணும். சர்ஜரி பண்ண நான் இது பண்ணிடுறேன் கேட்டேன். தெளிவாக கேட்டேன். ப்ராப்ளம் எதுவும் வராது. அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸ்டிச் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணணும்னாரா? இல்லை இப்போ பண்ணணுமா? பண்ணியாச்சா? அது எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க? இந்த இடத்துல வந்துட்டு கிளாம்ப் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. போன் வந்து அந்த போன் இதானது அந்த கிளாம்ப்பு ப்ளஸ் இதை வந்துட்டு அப்படியே இப்படி புரிஞ்சிருந்ததை எடுத்து வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இது அப்போல்லாம் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த டைம் கொடுப்பானுங்க 2 hours மேக்ஸ். அதுக்குள்ளே போனால் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக செட் பண்ணலாம், இல்லைன்னா கட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இருந்தது. இது நான் சொல்கிறது 4-5 years இல்லைங்க. இப்பயுமே அது இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour தான் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம். இது வந்து ஓரளவுக்கு சுகர் இல்லாதவங்களுக்கு அந்த 2 years 2 hours. இது பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு 1 hour 2 hours எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏன்னா அதுங்களும் இப்போ தானே யங் ஸ்டேஜ். இல்லை இதெல்லாம் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துச்சு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ போயிட்டு லூசு புண்டி சத்துன்னு பலாருன்னு அரைஞ்சிருப்பேன் மாதிரி இருந்துச்சு. இல்லை நம்ம அந்த இடத்துல
இப்போ டக்குன்னு பதட்டத்தில் பண்ணிடுங்கன்றோம். ஊர்ல இருக்கவங்க யோசிக்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சரி முதல்ல பிளட் வந்து அரெஸ்ட் ஆகட்டும், ஏதாவது ஒன்று கிளியர் ஆகட்டும்ன்ற மாதிரி டக்குன்னு பண்ணிடுவோம். அந்த இடத்துல பரவாயில்ல, யோசிச்சு செகண்ட் ஒப்பீனியன் போனது நல்ல விஷயம் தான். எப்பயுமே எந்த ஒரு இஷ்யூனாலும் செகண்ட் ஒப்பீனியன் போகிறது ரொம்ப நல்லது. எனக்கு டைம் தான் யோசிக்கிறேன். நீங்கள் அடுத்த செகண்ட் ஒப்பீனியன் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துருவாங்க. எனக்கு வந்துட்டு அந்த இல்யூஷன் ஒன்று சொல்லுங்க, போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு நான் புரிய வச்சுட்டேன். நான் நம்ம சொல்கிற இல்யூஷனை நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டு வாசல்லேருந்து கைமையாக கற்றுக்கு ஆப்போசிட் பிளாட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. என்னாச்சு என்ன அவர் என்ன திக்க தட்டி இருக்காரு? அவர் இல்லை, பாலர் என்ன பேருமே வர்றதில்லைங்க. நம்ம தான் சரி பண்ணணும். அது சிட்டுக்குருவியா இல்லை தவிட்டுக்குருவியான்னு தான் பறக்குது பாருங்க. இது எல்லாமே ஒன்றா தான் சுத்தம். இந்த அடி அடிச்சோம்னா அடுத்து அந்த பெஞ்சே போடணும். இந்த பால் உள்ளே விடுவோம். போன தடவை போட்ட மாதிரி உள்ளே விடுவோம். ஸ்டீம் பார்க்க மாட்டேங்க, சிக்கிங் பார்க்க பவுலிங் போட இதுதான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன். போன தடவை ஆனால் இவன் போட்டான். எனக்கு இன்னும் இந்த பையன் போட்ட மாதிரி தெரியல. போடல. வைத்தியே வைத்தியே ஐயா அடுத்த மணியை பேட பண்ண இல்லை போன தடவை போடல, இவன் வரல. அதான் போடல. டாஸ் நீங்கள் வேணும். ஆ இந்த பால் வரமாட்டேங்குது போல, கஷ்டமாக இருக்காரு. நீங்கள் கட்டுங்க, அடுத்து அவனை கட்ட சொல்லுங்க. 2 பேரும் கட்டுங்க. இன்னும் சேர்ந்து கட்டிங்க. இந்த பையன் போன தடவை போல் இந்த தடவை தான் மேட்ச் பண்ணுறேன். என்ன சொன்னாங்க, இந்த பையனை பார்க்கல. கூட்டு வந்து போதும் டீம் லிஸ்ட்டை பார்த்து 30. இல்லை போன தடவை ஜெயிச்சு விட்டோம்ல 188. இந்த தடவை ஜெயிச்சு விட்டோம் சொல்லி ஐபிஎல் ஆக்ஷன் வர எல்லாருமே ஆக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா சனிக்கிழமை நைட்டு? இவங்க நெக்ஸ்ட் எங்கே விளையாடுறாங்க? நம்ம பசங்க அப்படியே ரோல் பண்ணுறதே 10 நிமிஷம் சொல்கிறேன். எவ்வளோ பேர் அதை பண்ணி அவன் டீம் லிஸ்ட்டு பண்ணுறீங்க. 35 டீம் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன்.
மேட்ச் இங்கே தான் ஆடிருக்காங்க, எத்தனை மாதம் இங்கே ஆடிருக்காங்க. எத்தனை மணிக்கு விளாடுறாங்க மினிட்ஸ்? ஆஃபீஸ் வந்து அப்படியே கூட போயிடுது. கேட்டுக்கா ஒரு வெஞ்சட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் யாருக்கும் வர்றதே இல்லை சுத்தமாக. நேற்று எல்லாத்துக்கும் நெட்டில் போட்டுட்டு இருந்தான். யாரு சரி சரி, இந்த பால் இப்படி ஆடு, அந்த பால் அப்படி ஆடுன்னு எல்லாத்துக்கும் சொல்லணும். எனக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணானுங்க, எங்கண்ணா இருக்கீங்கன்னு. நான் பாரிஸில் இருக்கேன்டான்னு. இந்த பிளான் இருக்குன்னா இந்த வாரம் இருக்கு போனது தான். சரி 3 பீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். 30 டிகிரி ஆகி போச்சு. எங்கிட்ட தான் சொன்னாங்க. குட் மார்னிங். என்னது இல்லை சொன்னது ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தான் சரி இப்போ சொன்ன சரி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்போம் அப்படின்னு. மேட்ச் சொல்லியிருந்தாரு. அது நேற்று நடக்கலை. ஆமாம், இன்னைக்கு ஒயிட் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, அதுதான் வரல. எங்கே மேட்ச் ஸ்பெஷலாக இருக்கா, இப்போ மைண்ட் எப்படி ஆகிட்டு அப்படின்னா நீ எங்களை பார்க்குறீங்க என்னையும் ஆலோசனை. ஆமாங்க, அப்புறம் வராமல் இருக்காதுங்க. அடிபட்டு அப்பெல்லாம் கூட அழுகலைங்க. சர்ஜரிலாம் முடிஞ்சுட்டு அந்த அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க, வர வந்துட்டு அழுதா பாருங்க பாப்பா. வலி அதுக்கப்புறம் தான் வலி எடுத்திருக்கோம். வலியில் அழுதா கூட பரவாயில்ல, ஃபீல் பண்ணி அப்போ தான் அழுகுறா. போதையில் அழுதுருக்கான். அவன் போதை ஊசி போட்டது பண்ணால் அவனுக்கு அழுக வருது. சும்மா இல்லாமல் அப்பா வேணும் அப்பா வேணும், தூக்கத்தில் கூட அப்பா வேணும். அண்ணி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். நான் வெளியில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். வெளியில் ஃபோன் பேசிட்டு அப்பா இருக்கா அப்பா இருக்கா. நம்ம பார்க்குறவங்களாம் மனுஷன் கிடையாது, அப்பா வருங்கிறா. விடுங்க நீ. அவன் ஃப்ரெண்டு யாரோ ஃபோன் பண்ணாங்க, பேசிக்கிட்டு இருக்கு. நான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் புலம்புறேன்னா நான் புலம்புறேன். அப்பயும் 2 பேரும் போகுது. அது சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வந்து வம்புழுத்துருப்பேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட்டேன். அதனால அவங்க அம்மா பிடிச்சிட்டாங்க. அது எப்படி குழந்தைங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வம்புழுப்பேங்கிறேன். நீங்கள் என்னன்னா சப்போர்ட் பண்ணாலும் அப்பா தான் வேணும். அவர் பேடு கட்டாமல் சுற்றிட்டு இருக்காரு. யார் பேடு வாங்குறதுன்னு பேடு இல்லை. இவர்கிட்ட தான் கேட்பான் வயதுகிட்ட. அதை கட்ட சொல்லிட்டாரு. 2 தடவை கட்ட சொல்லிட்டோமா. உங்களுக்கு இதே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே அவர்கிட்ட கேட்டு அவன் பேட் புதுசாக வச்சுருக்கான். எடுத்துட்டு வரணும். லவ் எங்கடான்னு கேட்குறேன். வண்டி டிக்கியில் இருக்கான். என் கை போச்சு அப்படின்னு அழுகுறான். ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ஏன் அப்புறம் அவ்வளோ தூரம் 3 டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எலும்பு இல்லை, நகம் இல்லை. நான் கேட்டு அழுகுறா. அப்படியே வந்துருமா, பழசு மாதிரி வந்துருமா. பழசு மாதிரி வந்துருமா. ரன்னிங்டா பாய். வெளியில வர்ற மாதிரி வைக்கிறா. என்ன செய்வருக்கு அப்படி அவரே அவுட் கொடுக்கல. வெளியில் வரான். ஆமா ஒரு நகத்தை தானே தண்ணி ஊற்றி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தண்ணி வந்துருந்தா 4 மந்த்ஸாவது வந்துருந்தாங்க. வந்துருக்காங்க பண்ணியிருக்காங்க. பழைய நகத்தை அப்படியே வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. அதுதாங்க. இப்போ நகத்தை இப்போ பேத்துக்குச்சுன்னா நம்ம அப்படியே உள்ளே வச்சு அழுத்திட்டோம்னா அது வந்துடும். உள்ளே ஒட்டிக்கும். ஒட்டிக்காதான் வந்துடுறா. நீ பயப்படாதான்னு சொல்லி அது நீயே காசு இல்லாமல் இருந்தேன். பாரு அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதனால அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. நீ எந்த எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஓடியாடுறாடுங்க. போதையில் தான் உனக்கு எல்லாம் தெரியுதா? போடா 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 போடா. விராட் கோலி வர. விராட் கோலி வர. விராட் கோலி கண்ணு தெரியாத விராட் கோலி 18ஆம் நம்பர் போட்டுருக்கேன். நீ 18 போட்டுருவேன். எங்கே 10 போட்டுருக்கேன்.
பேட்டிங் ஆடுறோம் பேட்டிங் ஆடுறவன் Bowling போடுறவன். பவுலிங் போடுறவன் பவுலிங் போடுறோம். அதானே பரவாயில்ல போட்டுருவான்னு பார்த்தா அங்கேயே நேரம் மூஞ்சில் எடுத்துருவோம். நெட்ஸில் போட்டுடுறான். நெட் ப்ராக்டிஸ் தானே. மூணாவது ஓவரா? யாருக்கு 3வது ஓவரா? இல்லை 4வது ஓவர். டோட்டலே 4வது. 3 அவன் பையனுக்கு 3 டோட்டலாக வந்துட்டு டோட்டல் 4 ஏழாவது இல்லைங்க 7வது ஓவர். 7வது ஓவர். அவ்வளோ போயிடுச்சா? ஆமாம் ஆமாம். மூணாவது ஓவர் போடுறான். அந்த பையன் 3 இந்த பையன் 3 இப்போ 6 ஓவர் முடியுது. மூணாவது ஓவர் ஃபஸ்ட் ஓவரில் விக்கி அவுட் ஆகும். செகண்ட் ஓவரில் இவர் அவுட் 5.1. நான் 4வது ஓவரில் அவுட்டானேன். ஃபர்ஸ்ட் ஓவரோட விக்கி அவுட் ஆகல. ஓவர் தான் போடுறேன். மூணாவது ஓவர் 3வது மூணாவது ஓவர். அவன் 3 இப்போ 3வது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் 6வது ஓவர். வைடா அப்படியே வைடா. இது மட்டும் நின்றா போதும். விஷாலும் கோகுல் என்ன போடுறான்? திருப்பி இந்த பால் போட்டானா தூக்கி ஸ்ட்ரைக் அடிச்சிடுவான். 2 பால் ஒரே பால் போட்டிருக்கான். மூணாவது பால் இந்த பால் போட்டானா தூக்கி அடிச்சிடுவான். அவன் அங்கே அடிக்கிறானோ இங்கே அடிக்கிறானான்னு தெரியல. வளைய அடிக்கலாங்க. ப்ராக்டிஸ் நமக்கு இல்லை. உடம்பு வளையாது, எதுவும் பண்ண முடியாது. போன மேட்ச்ல உங்களுக்கு நல்லாவே வளர்ந்துச்சு. இடுப்பு நல்லா இதுதான் விளையாடுறீங்க. வீடியோவில் பார்க்கல? அமிச்சா அது இன்னும் பார்க்க விட இதில் லெஃப்ட் 3 பேர் வருவாங்க. அதுதான் இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு ஆமாம் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க டீம் லிஸ்ட்டை பார்த்தா மட்டும் அவங்க டீம் தான். டீம் லிஸ்ட்டு பார்த்துக்கிறீங்களா? ஸ்கோல் பண்ணால் ஸ்கோல் ஆகிட்டே இருக்குது. இங்கே 11 பேர் தான் டீமுக்கு 110 வராங்க. அங்கே பாருங்க போயிட்டே இருக்கு பாருங்க. இருக்கிற எல்லாரும் பிடிச்சி வந்துடுவாங்க போல இருக்கு. அதுதான் நீ சொல்கிற மாதிரி போயிட்டு ஒரு கிரவுண்டில் 11 பேர் நல்லா போட்டாங்களா வாங்கடா இங்கே இருந்து இழுத்துட்டு வந்துடுவாங்களே. மணி என்ன பண்ணுறது? அவங்களாம் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மலாம் வந்துட்டு வாரத்தில் வீட்டை விட்டு எடுத்து இல்லாமல் அவர் ரெடி ஆகிட்டார். போருக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆமாம் போ. ஒன்றா இவன் ஏன் விளையாடுறான்? என்னை விட மோசமாக விளையாடுறாங்க. அதுதான் அதான் விஷால் பால் பட்டாலே உடம்புன்றான். சொல்லி பார்த்தேன். மேட்சை விட ரன் அவுட்டு தாங்க அதிகம். ஓட முடியும். ஓட முடியலன்னு இல்லைங்க, எல்லாம் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடியாந்தது தாங்க அதெல்லாம் காரணம். அதோட திரும்ப முடியாது. ஆமாம் டக்குன்னு திரும்ப முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணவும் முடியாது. பேட்டிங் டா பாய். நின்று இருக்கலாமா? இப்படி வச்சுட்டாரு. பால் குயிக்காக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எப்படி வச்சா பால் இப்படி பேட்டை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருந்தீங்கன்னா கீழே மேலே ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணணும்னு பார்க்கணும். பால் சடனாக குயிக்காரு. அப்படியே நான் பார்த்து வராது, திருப்பி போறாரு தெரியல, வந்துடுவாரு. அது டிசம்பர்ல வந்துடுவாரு, அதுக்கப்புறம் போக மாட்டாரு. எங்கடிக்காக ஆடினது அவர் தான், அவர் வெளியே எங்கடிக்காக ஆடினது அவர் தான், அவர் வெளியே இப்போ 12 பேர் வந்துருக்காங்களா? நம்ம 11 தான் இருக்குமா? ஆமாம் 11 சவரி வரேன்னு சொல்லியிருக்கானம்மா. நான் அவன் கூப்பிட வேண்டியதானே. நாங்கள் ஆட்டாடே அவன் எங்கள் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. மாட்டாங்க அவன் எங்கள் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. எங்கே ஆடிட்டுருக்கானா? எஃப்எஃப்சிசி நவீன் இங்க எதுக்கு அங்க பின்னாடி வச்சுட்டு உள்ள சொல்லு. வீடியோ எடுத்துறீங்களா? சரி. ஆமாம் ஆமாம்
அது மாதிரி இருக்குங்களா. ஆனால் நீங்கள் போல எனக்கு குசினா கடைசியா நீங்கள் தானே போய் எப்பயும் நடுவில். நம்ம லாஸ்ட்டாக போய் ஆனால் பாவம் ஒரு அளவு பேட்டில் இருக்குண்ணா. அவர் தான் அடிப்பார் நினச்சி நீங்கள் அவரு பார்க்கல போல இப்படி வச்சுட்டாரு நல்லா ஏறிச்சு வந்துருச்சு மேலே கேரு ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் நல்லா இப்படி அதான் பார்க்கறதுக்கு இப்படி பண்ணிட்டாரா நல்லா பட்டுச்சு நல்லா ஏறிச்சு கொஞ்சம் கம்மி ஹைட்டு கம்மியாக ஏதாவது விட்டுருப்பாங்க நல்லா ஏறிச்சு டைம் இது. அவர் தான் தேவையில்லாமல் அடிக்க போனார் ஃபர்ஸ்ட் விக்கெட்டு கோல்டு. அவர் தான் அடிப்பார் நினைச்சேன் போன மேட்ச் வந்து அச்சர் போல நானா வந்தான் அதான் ஆடி கொடுத்தாங்க. யாரும் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது வைடா போன டைம் ஒரு ஸ்பின்னர் ஒரு பையன் வந்திருந்தான் அவன் சூப்பராக போட்டானே. ஜேசுவா கொஞ்சம் கட்ட ஜேசு 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 அவன் சூப்பராக போட்டான் ஸ்பின்னர். அவன்லாம் டர்ஃபுக்கு தான் அவனா இருக்கான். டர்ஃபுக்கெல்லாம் நல்லா போட்டான். அவனுக்கு இன்னும் அந்த டச் பண்ணி லைன் காடிடா பால் சார் சொல்லியிருக்காரா நீ நல்லா பவுலிங் போட்ட அப்படின்னு. யாரா இது எலும்பு சொல்றேன் எலும்பாதானே அந்த இது இது செத்து போச்சு இந்த மேட்டு ஆக்சுவலாக. அதுலேயே தான் அந்த ஏற்ற ஏற்றிட்டு இருக்கிறீங்க. இல்லைண்ணா அவன் ஏற்றுவான் அவன் ஒருத்தன் தான் ஏற்றுவான் மற்றபடி ஏறாது அவ்வளோ சீக்கிரம். அதில் அதுவே உயிரை கொடுத்து போடணும் ஏற்றணும்னா நீங்கள். அதனால தான் ஹெல்மெட்லாம் போட மாட்டார் அவர். ஏறாது தைரியமாக வராது. மறுபடியும் ஃபோன் பண்ணு. ஆனால் அவருக்கு எட்ஜ் ஆயிடுச்சு கிரிக்கெட்டே போட்டா விட்டார் பேட்டு. ஆனால் பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் ஏன் விட்டாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் அடி போயிட்டாரு. ஒரு மாதத்தையே வந்து ஃபஸ்ட்டு போன தடவை அந்த மிஸ்டேக் பண்ணல இந்த தடவை பண்ணிட்டான். இல்லை பவர் பிளே அடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே என்னங்கடா நீங்கள் எதுக்கு தேவையில்லாத கையிலே இருக்குண்ணா அவ்வளோ ஃபீல்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத விக்கெட்டு ஆடுற விக்கெட். ஆளே கொடுக்கலடா. வா 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 ஏய் வாடா. நம்மளுக்கு பேச போடுறாரு போடுவாப்புல. இவர் ஒருத்தர் தான் செட் ஆகிட்டார் மேட்டில். இவர் ஒருத்தர் தான் செட் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட்லேருந்து. அவரு 4 பால் போயிருக்கும் அவருக்கு பாட்டில் ஃபர்ஸ்ட் அடிச்சார்ல உள்ள வந்துச்சு அவருக்கு. வெட்டு வேறு இருக்குண்ணா. ஆமாம் ஈரமாக வருது அந்த பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. பால் ஒரு தடவை தண்ணியில் பட்டவே முடியல. ஆக்சுவலாக என்னன்னா மேட்டில் வந்துட்டு அந்த சகதி வேற ஒட்டிட்டு அதில் பால் பட்டுச்சுன்னா திரும்பிடுது கண்ணா. ஆமாம் அதை நீ தேய்ச்சி விட்டுருந்தீங்கல்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதில் பட்டாலுமே திரும்பிடும். லைட்டாக ஒரு இது பட்டாவே திரும்பிடும். இவங்க திருப்பி போட்டு அடிப்பாங்கன்னு தெரியல. மேட்டில் வேறு மாற்றம் அப்படியே தான் பல வருஷமாக அதே மாதிரி தான் இருக்குது. எடுத்து கூட வைக்க மாட்டேன். சில பேர்லாம் சுருட்டி அதை இது பண்ணிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அப்படியே வச்சுட்டு அது மேலே கார்பாய் போட்டு வச்சுருவாங்க. அம்மிக்கிட்டோம் அது அப்படியே அம்மிக்கிட்டா அது சுற்றிட்டு இருந்தது. அந்த தள்ளுவண்டில் போட்டு தள்ளுன்னு வந்தாங்க. ஏய் அப்படியே இருக்கிறதே மேட்டை போட்டு அப்படியே கார்பாய் அது மேலே போட்டுருவாங்க. ஏன் நம்ம எடுத்துருவோமா எவ்வளோக்கு போகும்? அவரு தான் மாட்டுவார். சிவா தான் மாட்டுவார். ரெண்டு பேருமே வர மாட்டாங்க. வெளியே இருக்கோம். நீங்கள் ஒருத்தர் வெளியே இருக்கா. அவரும் ஓடிடுவாரு. 7வது ஓவர் தானே கார்பாய் லாஸ்ட் ஓவர். நேற்று நீங்கள் போல மேட்ச்சுக்கு இதுக்கு உங்கள் டீமுக்கு நேற்று மேட்ச் இல்லை. கேன்சலா நான் மேட்ச்சு போகணும். போடல. அது டோர்னமெண்ட்டு எதுவும் இல்லையா? எங்கட அடிக்கிறோம் அடிச்சிங்களா அந்த டோர்னமெண்ட்டு? இதில் போய் விளாண்டிங்களா? ஒரு டோர்னமெண்ட் விளாண்டிங்களா? ஆனால் ஓட மாட்டாங்கடா. நீ ஏன்டா ஒரு ஒரு டோர்னமெண்ட் வந்து ஃபைனல் போயிட்டான். அவன் ஓட மாட்டான். நீங்க ஒன்று ரன் பண்ணல நான் சொன்ன பத்தியா லோனு அது சொல்ல மாட்டானுங்கடா. சொல்ல மாட்டானுங்க ஒன்று. அது வந்து இங்கே ராயல்ஸ் செமிட்டர் போயிட்டீங்களா? என்ன நல்ல டீமா? ஆனால் பால் எங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் பண்ணி வந்துட்டானா ஃபஸ்ட்டு மேட்ச்
அது ஸ்டார்ட் கொடுத்தாலும் இதெல்லாம் ஓடுறாங்க. இப்போ ஓடுனாங்கண்ணா இங்க இது எப்போ நான் ஒண்ணா ஃபர்ஸ்ட் டக்குனு பவர் பிளே முடிஞ்சிச்சானா ஏறினாலே முடிஞ்ச செந்தில்ல பவர் பிளே முடிஞ்சிச்சா அப்படியே நிற்க ஒரு 3 பாருங்க 3 டிக்கெட் நகரவே நகர அங்க அடிக்க முடியாது, இங்க அடிச்சிருவாங்க. காலே பண்ணல நான் ஏறி ஓடி வரது கஷ்டம். நீ தான் செட்டில் ஆகி நின்று சொல்ற. நீங்க தானே செட் ஆனீங்க, உங்களுக்கு தான் செட் ஆச்சு. அதனால தான் டென்ஷன் ஆனது. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடினாலும் செட் ஆயிட்டாரு அந்த இதுக்கு, மற்றவங்களும் செட் ஆகல. அவரு பாதி வந்துட்டு திருப்பி வந்துட்டு. அது நம்ம வாழ்க்கை பழக்கம் எடுக்க மாட்டேங்குதா? ஸ்டே சொல்றதோ இல்லை எதுவோ இல்லைன்னா ஒன்று அந்த எண்ணுக்கு உயிரை கொடுத்து ஓடிடணும், இல்லைன்னா சொல்லி முடியல ஓப்பன்லேயே ஸ்டேன்றாங்க. எதுக்கு இவன் ஓடனான்னு தான் தெரியல. போயிட்டு வந்துட்டு திரும்பிட்டாரு, பால் கையில தானே திரும்பிட்டாரு. அவரு ஓடினா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். சம்டைம் ஓடிட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்கண்ணா, பால் ஒன்று நிற்காது பாருங்க, விட்டா பாருங்க. ஓடிட்டிங்கன்னா மிஸ் ஆகிடும், நின்று அதான் டைம் கிடச்சிடும் உங்களுக்கு. அதுவும் நல்லா வந்துட்டாரு, மிடில் வந்துட்டீங்க நீங்கள், திரும்பி கூட ஓட முடியாது. 3 விக்கெட்டுக்குமே தேவையில்லாத விக்கெட், அடிக்கிற விக்கெட்டு. ஆமாம், அவரு தான் இப்போ ஒரு கேட்ச் வேறு கை மேலே விட்ட. உங்கள் தானே அது? உங்களுதா? இங்கே விட்டது, நீங்கள் விட்டது தான். அவுட் தான் போயிட்டு பார்த்தா நல்ல ஏறி இல்லை, நல்ல டைமிங் இருந்தது. பால் வழுக்குதுண்ணா, இதோ இங்கே பட்டுச்சு, க்ளோஸ் பண்ணுறது மாதிரி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போவேன்னா டவுட் இருந்தேன். வந்துட்டீங்க பிடிச்சிங்கன்னு நினைச்சேன். இல்லை அது கேப் தான், அது போயிட்டீங்க, பாலுக்கான போயிட்டீங்க நீங்கள். அதான் பாலுக்கு போயிட்டேன், போனதுக்கப்புறம் கிட்ட போய் நல்ல டைமிங் இருந்தது. நான் நினச்சேன் நீங்கள் கவர் ஃபஸ்ட்டிங்க போல, அதை ஒரு 2 கட் பண்ணலாம் அப்படின்னு. பட் நல்ல ராகு அங்கே என்ன பண்ணுறான், அங்கே நிற்க. ஏ நவீன், ராகவ் அங்கே என்னடா பண்ணுறான்? 2 பேர் இருக்கிறாங்க. நிறைய திட்டு கூறுவீங்க அங்கே பாருங்க. நிறைய இருக்கு, நம்ம தான் வச்சு பார்த்து போடுறா ஒரு டவரை பக்கத்தில். பாவம். அதெல்லாம் இல்லாதனால தான்டா இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருக்கு இன்னும். இல்லை பார்த்தோம், இதுதான் அது இங்கே பார்த்தது 2-3 சிட்டுக்குருவி உட்காந்துருந்தது. இல்லைங்க, அது சிட்டுக்குருவி தாங்க, நல்லா ரக்கம் எப்படி பறக்குது பாருங்க. அடி வாங்கி நிற்கிறாரு. நல்ல பேட் கவுல பட்டுச்சு. காடு எப்படி வைக்கணும்னு பையனுக்கு தெரில, தலைகளாக வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையன். டேய் தலைகளாக வைக்கிறடா, எப்படி வைக்கணும்னு கேட்குறாங்க. காடையானா? காடை எப்படா வைக்கணும்னு இப்படி வைடா அப்படின்னு. அவன் பாரு இன்னும் வைக்க மாட்டேங்கிறான், உள்ள போக மாட்டேங்கிறான்னு. பார்த்து கைக்கு போகுதுப்பா, என்ன ஏறிடுச்சு. வந்துட்டு இருந்தது, ஏறிடுச்சு. இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க அடி வாங்கிட்டு தானே அந்த பால் கீழே விழுந்தது. ஏறி அடி, இங்க அடி இல்ல, அவருக்கு தான். இப்பயா? ஆமா, கையில பிடிச்ச மாதிரி தான். கையில இல்ல, ஏறினுச்சு இல்ல, ஏறினோன்னு அவரு போனது கீழே பாலுக்கு, அது ஏறி இங்க அடிச்சுட்டு விழுவுது. மேட்ச் ப்ரோவா? யாரோடது? விக்கியோடது. ஏன் உங்க என்னாச்சு? போயிடுச்சு புது பேட்டு. இது வெயிட்டா இருக்குங்க, அதுவும் செட் ஆகல. பரவாயில்லங்க. இன்னும் போயிட்டு போகுது, நல்லா இருக்கு வைஜி ப்ரோ. இது செட் ஆகுதா? டபுள் கிரிப் வருதுங்களா? அவன் டபுள் கிரிப் உள்ள நாடா கட்டியிருப்பான். பகவாடா நாடாலாம்
சீசன் பண்ணிங்களா அது இல்லை சும்மா அப்படியே ஆர்டர் தானே அது சீசன் பண்ண இல்லை என்னோட எடுத்து போயிடுறீங்களா? சீசன் பண்ணல பண்ணியாச்சு. பண்ணியாச்சு அந்த நாக் பண்ண மிஷின் அந்த நாக் தானே இல்லை இவன் டெய்லியும் எடுத்துன்னு போய் நெட்ஸில் ஆடிட்டு தான் அதுவும் செகண்ட் ஸ்பெல் போட்டு ஒரு இல்லை ஃபஸ்ட் ஓவர் நல்ல ஒரு போன வாரம் எல்லா இந்த வாரம் ஒரு கப்பு தான் 2 அந்த ஃபர்ஸ்ட் பால் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா அதே கரெக்டாக நிறுத்தி பட்டு போகுது. உத்தரவு கொடுத்தா அங்க ஒருத்தன் பேச போட்டுட்டு இருக்கான். அவருக்கு தரையிலே ஆடுறாருண்ணா அவரு டெம்டி ஆகாம தரையிலே ஆடுறாரு டெம்டி ஆகாம அடிப்பாரு நல்லா ஷார்ட் பால் போட இல்லை பொறுமை வேணும்ல ஏதாவது ஒரு பால் விட தோணும் நமக்கு அவர் வந்து ரொம்ப பொறுமையாக உள்ளது வெயிட் பண்ணி ஆளாடாடா. அவங்களுக்கு பிரதீப் கூட அப்புறம் கூட இறங்கி 25 ஓவர் இருக்குடா டேய். எனக்குமே எதுவுமே வராதுதான். அப்போ நம்ம ரெண்டு கடைசியாக இருக்கு அதாவது நானே கடைசியாக இருக்கேன். நீங்கள் எங்கே போனீங்க? மணி அடிச்சுன்னு பண்ணால ஓ ஆமாம் ஆமாம் அதான் சிக்ஸ் எடுத்துட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆமாயிட்டு ஃபோன் கையில் வச்சுருக்கீங்களா? கூப்பிடுங்க அவன் இந்துஸ்தானா பாருங்க. ப்ளூ கோணம் எப்படி அங்கே அடிப்பாரு என்ன ஒன்றும் புரியலையா இங்கே தான் ஈஸியாக அடிக்கும் ஏய் பார்த்து இன்னும் முடியல அபிஷேகம் ஹெல்மெட் போட்டு புதுசாக வந்திருக்கான் போல. நீ பயன்படுத்திருக்கேன். இல்லைங்க அவன் கார்டு வச்சான் தலைகளா வச்சான். டேய் தலைகளா வைக்கிறடான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படா வைக்கணும்னு கேட்டான். இப்படி தாண்டா வைக்கணும்னு நான் அதுக்கப்புறம் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஏன்டா கட்டினா? அப்படிதான் சார் கட்டிட்டானா உள்ளே போக மாட்டேங்குது. அங்கே வந்து உள்ள போ டைப்பர்லாம் கட்டி எப்படி போகுது? உள்ள போக மாட்டேங்கிறான்னா அதுக்கப்புறம் தான் இப்போ எப்படியோ இது பண்ணி அவனை ரெடி பண்ணி போட வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி பம்புறானுங்க. இதெல்லாம் போலாம் உள்ள விட மாட்டேன்றானுங்க. நான் கோச்சிங் பண்ணும்போது மட்டும் இல்லை புதுசு இல்லை இல்லை அந்த சேஃப்டி ரொம்ப பார்க்குறாங்க. எங்கள் பையன் கூட போகிறான். செட் ஆகலை. ஆமாம் ஆமாம் அது இருந்தால் தானே உள்ள விடுறானுங்க. இல்லைன்னா விளையாட விட மாட்டேன்றாங்க. எனக்கு ஜெத்துவை பார்த்த மாதிரியே இருக்கு. ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டு தான் விடுறானுங்க. இல்லைன்னா ஆடக்கூடாதுன்றானுங்க. தெரியாதுங்க. இதுக்கப்புறம் தான் இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகணும். முதல்ல என்ன பண்ணா அவனை முதல்ல வெறும் வெளியில் வச்சுட்டு நெட்ஸில் கொடுக்காம இல்லை போகிறாரு அவர் சொல்கிறது போகிறாரு. ஏன்னா இப்போலாம் 1-to-1 போட்டதுன்னு சொல்லித்தராங்களே. இல்லைன்னா கும்பலில் போட்டு கேஷ் விட்டுறாங்க. என் பையன்லாம் 1-to-1 போட்டதுனால வெளியில் வைக்க வச்சு பேட்டை முதல்ல ஃபீல் பண்ண வந்து இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட மாட்டாங்க. கும்பலில் ஓட்டி விட்டுறாங்க. 1-to-1 போட்டால் தான் க்ளீனாக சொல்லிடுறாங்க. பேட்டு பொசிஷன் வரல அவனுக்கு. ஸ்டாண்டிங் அவன் பாருங்க அந்த பேடல் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவர் இப்போ போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. வெளியில் நின்று ஏறு 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 பால் நிற்கும். தண்ணியா இருக்காங்க. இன்னொன்று 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 இப்போதான் சொல்லி தராரு. அவ்வளோ பொருளோடு வச்சுட்டு எந்த பண்ணதான் அவன் மெயினில் இருக்காரு.
பிடிக்குதுன்னு தெரியல கைகார சரி, என்ன அங்கங்க கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் போட்டோம் நம்மலாம் இப்பயா ஃபுட்பால் மேட்ச்ல ஒரே ஒரு பேடு கட்டிட்டு தான் இறங்குனது. அந்த கேரக்டர் அந்த காருக்கு வரணும். களிமண் பேட்டிங்கடா பாய். என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க ஒரே ஒரு பேடு தான் கட்டிட்டு போய் நிக்கிறது. அதுவும் ஒரு கிளவுஸ் போட்டுட்டு gloves போட்டு உனக்கு தான் உள்ள வந்தா விட்டுரு வருது. நீ எதுக்கு அதை போய் விட்ட? நீ வைக்க வேண்டியதானே. அதுதானே என்ன செய்ய முடியும். எது ப்ளஸ்ஸோ அதான் மைனஸு. அவன் அந்த பால் உள்ளே போகிறப்ப அடிச்சுட்டு நல்ல ஃபேஸ். இது ஸ்டிக்கு பிடிக்கிட்டு போதா அங்கே தான் இந்த சைடு மிடில் மட்டும் போகுது. இப்போ தானே அந்த பாலை ஸ்ட்ரோக் வைக்கிறோம். அப்படியே ஆட மாற்றிக்கிட்டு இல்லை, எப்பயுமே போன தடவை இங்கே உட்காந்தவரே அதுதான் சொன்னார். ஃபஸ்ட்டு 2 ஓவர் அவர் ஸ்லோவாக ஆடினார் போன தடவை. இந்த தடவை எதுக்கு அடிக்க போனாருன்னு தெரில அப்படின்னு. அவங்க ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பாலை டேமேஜ் பண்ணலன்னா அவர் ஐயா தான் அடிக்க போனார். பால் டேமேஜ் ஆனால் தான் பவுன்ஸ் ஆகாது. இல்லைன்னு இங்கே பேர் அவன் இறங்கி அடிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா பால் ஷைனிங் பொசிஷன் பவுன்ஸ் ஆகாது. பேட்டில் பட்டும் ஷைனிங் இருக்கிறவங்க பேர் அவனே இங்கே வந்தால் அப்போ நானே இந்த சுத்தமாக முடியும். அப்படியே வச்சு தான் இருக்க முடியும். உட்காந்து ரெண்டு ஸ்விங்கும் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கி போனவரும் கேதர் பண்ணிட்டோம். ஒரு மிஸ்டேக் கேதர் பண்ணிட்டோம். போன வாரம் அடிச்சுட்டோம். லென்த்து 2 ஓவர் விட்டீங்க, அதுக்கப்புறம் அடிச்சிட்டீங்க. போன வாரம் லென்த்தை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணார். லென்த்தை விட்டார். இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி லென்த்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணார். மொதல் பால் நிற்கிறோம். மொதல் பால் இப்படி போகுது. அவர் ஏறாதுன்னு ஏறாதுன்னு வேறு நான் கேஷுவலில் இது பண்ணி நிற்கிறேன். ஏறாது டோல் அச்சாலும் பரவாயில்ல. பேட்டில் போய் நீ போன மொத்தம் இப்படி போகுது பால். லெஃப்ட் இல்லை, 2 லெஃப்ட் கிடையாது. ஒரு லெஃப்ட் தான். கீப்பர் தான். அவர் தானே ஓப்பனிங்க? இல்லை ஒன்று அதுக்குள்ள 48 நிமிஷம் ஆயிடுச்சா? லாஸ்ட் டைம் நின்னார் அவர். நீ வந்து நல்லா அடிக்கலாம். பவர் இருக்கு. நம்ம தான் வெளியே போடணும். பளிச்சுன்னு அடிச்சிருக்கணும். இங்கே வந்திருக்கணும். இங்கே போயிருக்கோங்கிட்ட போகலாம். அவர் அடிக்க வேணாமே, கீழே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. கண் ஃபுல்லாக முடிக்கல. அவனுக்கு அந்த பால்லாம் போட்டால் தூக்கி யாருங்க இங்கே எரிஞ்சிருவான். அவனுக்கு படலை. இல்லை இந்த பாலுக்கு போட்டார்ல, இந்த பால் அவனுக்கு போட்டோம்னா அவனுக்கு அவங்க வச்சு கவர் ஷாட் அவனுக்கு போனால் தாங்க பேட்டு கரெக்டாக அடிச்சுட்டானே. 2 4 அடிச்சுட்டானே. இல்லை இந்த எக்ஸ்ட்ரா டாட்ரா பாய் போவாது டேர்ன் ஆகிடும். 4 அதான் டேர்ன் ஆகிடும். இவர் இல்லை. எஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உள்ள. நான் ஆடுறேன் சிங்கிள் தட்டு. நான் தட்ட மாட்டேன். நான் தான் சரி நல்ல ஃபேஸ் இருக்குது, லென்த் இருக்குது, சரி அதை கடத்திடலாமேன்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன். சரி 3 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் பவுலர் ரொம்ப இதாக இருக்கும். அது நீங்கள் வச்சது கரெக்டு தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அது மேலே டக்குன்னு ஏறிடுச்சு நல்லா. இல்லை நிற்கிறப்பா பால். நீங்கள் அதை விட்டுருந்தாலே பால் உங்கள் மேலே படாமே போயிருக்கும். அவ்வளோதான் நீங்கள் பேட் வைக்கணும் அவசியம் இல்லை. ஏதாவது இடம் விடமா எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா ஆகாது. ஓப்பன் பண்ணுங்க. போயிடுச்சு. கோலியா போதும் கட்டுறாரு. அம்பையர் ஏதாவது சொல்லுங்க. அம்பையர் அவரே சொல்றாரு. ஃபீல்டர் இப்படி காட்ட அவரே சொல்லிட்டாரு. அம்பையர் காட்டாதான் தெரியுமா நிற்க முடியும்.
இந்த மேட்ச் நான் நினச்சேன் அப்பா அப்பாவும் 2 பேரும் அவுட் ஆகிட்டோம். இந்த விஷால் நின்ட்டான், கோகுல் அடிச்சிட்டாங்க. சரி டாப் ஆர்டர் முடிஞ்சு ஸ்கோர் வந்துச்சு சொல்லி வாய முன்னே ரன் பண்ணிட்டு வெளியே வரான். அவன் பாதி தூரம் ஓடியான்ட்டு நின்ட்டான். ஸ்டேவே கடைசி வரைக்கும் ஸ்டே சொல்லலாம். க்ளவுஸ் பேட்டு தண்ணி ஊற்றுதாண்ணா எப்படியும் ஊற்றிடுவாங்க. நான் எடுத்து வரேன். நோ பால் வைடு வர பால் நல்லா ஆயிடுச்சா இல்லை மேட் ஹிட் அடிச்சிட்டாங்களா? பவுன்ஸ்லாம் ஆயிடுச்சு. ஓ உள்ளே போய் கழட்டிட்டாரா? ஹெல்மெட்டை கழட்டிட்டா. ஷாட்டியா கையில் கையில் போடா ஏய் தூங்கி ஏஞ்சி போகிறாங்க. தூக்கத்தை விட்டு நகராக மாட்டான். கேட்டால் சரக்கு போட்டேன்னு சொல்லுவோம். அது ஷூ பார்த்தியா? ஷூவை பார்த்தேன் வண்டியில் வரும்போது சரி புதுசு வாங்கிட்டான் போல அப்படின்னு நினச்சா பக்கத்தில் பார்த்தேன் கழுவி ஊற்றுனேன். வெங்கட் கழுவி ஊற்றுல ஆட்டடா ஓசி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. நல்ல ஷாட் தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக அடிச்சிருக்கணும். இங்க அடிக்க நல்ல ஃபீல்டு, அதனால கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். எச்சி தான் அதனால பண்ணலாம். அவுட் ஆயிட்டா சாரி போடி. யாருமே பிடிக்கல. நம்ம 2 பேரும் குயிக் சிங்கிள் போடுவோமா, அதனால நான் பாட்டு ஏறி வந்துட்டேன். நீ நோ சொல்ல எஸ் சொல்ல இல்ல நீங்க பால் ஸ்லோவா போகுது. பால் பாத்து கூட நீங்க பாதி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சொல்லவே இல்லையா? அப்பயும் சொல்லல. நீ நோ சொன்னா திரும்பி ஓடி இருப்பாரு. ஸ்டேன்னு சொல்லியிருந்தா நான் நின்று பண்ணி பாலை பார்த்து ஏறவே கேப் இல்லை. மாதிரியே இருந்துச்சுண்ணா. எப்ப மாதிரி இருந்தா ரெண்டுல டக்குனு முடிவு நீ தான் எடுக்கணும். ஸ்டே இல்ல வா அப்படிங்கறத சொல்லிட்டு நீ நோன் கட்சினா அவர் ரிவர்ஸ்ல போய் ட்ரை பண்ணிருப்பாரு உள்ள போறதுக்கு. நீ வரியா இல்லையானே தெரியாம அவன் நடுவுல இருந்து நீ பார்த்தா 2 ஸ்டெப்ல நடந்துருக்கு. நான் நீ போயிருப்ப வந்திருப்ப அப்படின்னு நினைச்சேன். அந்த பையனுக்கு பால் போடலையா? இதுவும் ஓவர் நானா வேணாம். என்ன இல்லை வேணாம் சொன்னேன். ஃபஸ்ட்டு கட்ட சொல்லிக்க தரணும். அதுக்கப்புறம் வெளியே பேட்டை பிடிச்சி ஸ்டார்ட் ஆட சொல்லி தரணும். அதுக்கப்புறம் தான் உள்ள அதே சொல்றேன். பேடே நீ கட்ட வேணாம். ஃபர்ஸ்ட் வெளியே வந்து ஸ்டாண்ட்ஸ் கோனை வச்சுட்டு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணது பிடிச்சி அந்த பாலோட பயம் ஃபர்ஸ்ட் போகணும். யூஸ் பேட் வேர்ட்ஸ் தான் பேச திட்டுறது. அவர் தானே விஷாலு நீ அதை அவுட்ட விஷாலு. அவன் அப்பீலே பண்ணல. பேட்டை ஃப்ரண்ட்ல குத்திட்டு ஜம்ப் பண்ண தரமா? ஆனா ரீச் வெச்சிட்டேன் நான். இல்ல குத்திட்ட முன்னாடி குத்திச்சு. பேட் மாட்டிச்சு. முன்னாடி இல்ல ரீச்ல தான் குத்திச்சு. ரீச்ல குத்திட்டு நானும் அது என்னடா தேக்கலையேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரீச்ல தான் குத்திச்சு. இல்ல இல்ல இங்கயா குத்திச்சு. பேட் குத்தி நீ பாட்டுக்கு வந்துட்டு கப்பல வச்சுட்டு வரியா? இதுல வந்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணேன். தேக்கல முன்னாடி நின்னுச்சு. நான் மாட்டிக்கிச்சு. பேட் மாட்டிட்டு ஜம்ப் பண்ணாரு. கரெக்ட்டா பாத்துறோம். ஆனா யாரும் அடிக்கவே ஆ. இங்க இருந்து ஒரு அப்பீல் பண்ணாரு. இல்ல அங்க போலர் அடிச்சவரே கேட்கல. இங்க இருந்து ஒரு அப்பீல் பண்ணாரு. அவர் அவுட்டே கொடுக்கல. நீ பேட் அக்கல் நானா நான் வெளியே வரேன். என்னடா நம்ம கட்டணம் பார்த்து அவுட்டு குத்துறாங்க போல நினைச்சிருந்தேன். பார்த்தா தலைவன் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள போறான் திருப்பி. வெளியில வரணும்னு வந்துட்டான். அப்புறமா அப்படியே உள்ள போயிட்டான். ஏறலாம் ஓடி இருக்கணும். அது விட்டதுக்கு அப்புறம் ஓடுறான். ஆமாங்க நான் உட்காரவே மாட்டானுங்க. சாமி சரணம். கொஞ்சம் நேரம் பால் ரீச் ஆகுது, கொஞ்சம் மூவ் ஆகுமே. அந்த யாருன்னா ஒரு இதுவுமே கிடையாது. அது எதுவும் பண்ண முடியாது. நேற்று அப்படிதான் ஒருத்தர் பேசுவார்ல காமெடியா மாதிரி ஒரு டோன் மட்டும் வச்சுட்டு அதில் முருகனும் ஐயப்பனும் என்னண்ணே நல்லா இருக்கியா, இப்போ கார்த்திகை முடிஞ்சிச்சா தம்பி நீ பார்த்துக்கோ அடுத்து அப்படின்னு. எங்கன்னா உருப்படியா இருக்காங்க, நல்லா பக்தியா இருக்காங்களா, எங்கன்னா உருப்படியா இருக்காங்க, எல்லா மொல்ல மாதிரி தனமும் பண்றாங்க அப்படின்னு செமையா இருந்துச்சாங்க. நினச்சிருக்குவாங்க. ஆமா அதாவது என்ன மழை பெய்யுதா?
ஆர்டர் எல்லாம் போயிடும். ஏய் போடுறா. என்ன பண்றான் அவன்? பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். கையை இல்லை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் தலைவர் எல்லாருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் போயிடும். அதுக்கு இப்ப மூணு ரன் முடிஞ்சிருவாங்க. 2 ரன். ஆமா. பால் போறத பார்த்தா இதுக்கு இழுத்துருந்தா வர 3 இழுத்துருக்கலாம். அந்த இப்படி கண்ணு தெரியும் கண்ணு தெரியாம கீழே குனிஞ்சு போட்டோம். அதான் அதான் அப்ப அதை பார்க்க சொன்னீங்களா அந்த பையன் தானே? கீ பார்க்க மாட்டேங்கிறான், லைனையும் பார்க்க அந்த பையன் மாட்டேங்கிறான். யா. வரலாமா? போய் கிளிப்பாரு இவரு. ரன்னிங் லாஸ்ட் பால் இரு, இப்படி இப்படி பாரு. லாஸ்ட் பால் நினைக்கிறேன். அதான் போட்டுருவோம் இல்லையா? நீங்க தான் போன வச்சிருக்கீங்க. இல்ல 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 லாப்ரேக் போட்டாரு அவரு. 72. அதான் கம்மல் லெஃப்ட் வரல, அதில் இன்னும் ஸ்பின்னு வரல. 11. ஆனால் என் தெரிஞ்ச வந்தாச்சு அந்த பிச்சில் இப்போ ஏறும், அப்படியே ஏறிச்சு நல்லா. சூப்பர் கேட்ச். இல்லை அவன் ஃபீலிங் உனக்கு அம்மா சொல்கிறேன், அவன் எடுத்து அடிச்சிட்டான். என் பள்ளின்னு த்ரோ நான் அடிக்கும்னு நினச்சேன், எடுத்து அடிச்சிட்டான் த்ரோவை. கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ அவசரப்பட்டு ஸ்லோ நடந்து போய் தான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. தனி வைங்க. ஓடினாங்க வேணாங்க தண்ணி குடிக்கிறாங்க. மணிக்கு. ஆனால் நீ ஆர்எஸ் வச்சிருக்கல, சரி பிஎஸ்சி வச்சிருக்க, அதே குவாலிட்டி அதே குவாலிட்டி இந்த குவாலிட்டி எல்லாத்தையும் காப்பி. ராகுல் தான் கை உடஞ்சிச்சுல போன வாரமே. இருந்தாலும் ஃபோன் பண்ணுவோமா அவனுக்கும், எங்கடா இருக்க வரான்னு. இவன் வரலையா? சரிப்பா. நீ 11 மணிக்கு சொன்ன மாதிரி ஸ்டெப் ஏறும்போது ஸ்டெப்ஸ் ஏறும்போது தெரிஞ்சிச்சு பிரியாணி எடுத்துட்டு போயிடுச்சு. நீ வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கின்னு வந்தான். உனக்கு வேணுமா? இல்லை எனக்கு உனக்கு வேணுமா? கட்ட மாட்டேங்கிறேன் நானே கிடைக்கும். பிரியாணி கடையில் நான் விட்டு வர பசி தாங்க, நேற்று ஃபுல் கொலை பட்டினி. வீட்டில் ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதானே? வீட்டில் ஒன்றும் இல்லையா? வீட்டில் எங்கே செய்ய விட்டாங்க, நாங்கள் ஃப்ரைஸில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வாங்கிட்டோம் நகட்ஸ். எனக்கு வந்து சீஸ் 4 போயிடுச்சு. சீஸ் நகட்ஸு, அவனுக்கு சிக்கன் நகட்ஸு ஃப்ரைஸு. என்னன்னா நீங்கள் எங்களுக்கு ஃப்ரைஸ் இருக்குது, நீங்கள் தான் வாங்கி கொடுங்க செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு மசாலா போட்டு உள்ள 20 நிமிஷம் பிளேட்டாக போய் வைக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், உட்காந்து முடிஞ்சிச்சு வேலை. ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறீங்க. என்ன ஃப்ரைஸா? அப்படியாண்ணா இந்த 150 நாள் முடிச்சுட்டு வரேங்கண்ணா. அதுக்கப்புறம் சார் 45 டேஸா? நாள் இல்லைப்பா, அடுத்த மாதம். ஃப்ரைஸுக்கு எதுக்கு உயிரை கொள்ள போறீங்க? சிக்கன் நகட்ஸ் வாங்கினாங்க. நகெட்ஸா? நகெட்ஸ் இதா ஃப்ரோசனா? ஃப்ரோசன். ஃப்ரோசனா சாப்பிடாதீங்க. கிரில் வாங்கியிருக்கிறாங்க. கிரில் தந்தூரி. இல்லைண்ணா எப்ப செய்வாங்க, எவ்வளவு நாள் இருக்குன்னே அது தெரியாது. இல்லைங்க, அப்புறம் ரொம்ப பட்ஜெட் ரொம்ப டிமாண்டா இருந்ததா. நகை இது நகட்ஸ் 120 110 வாங்கியிருப்பாங்க. ஆமா ஆமா, மொத்தமா 500. கூட ஒரு 200 கூட ஒரு 80 ரூபா போட்டோம்னா ஓடி இருக்கலாம்ப்பா. இந்த கீப்பர் இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் வெறும் தந்தூரி சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் தான் வாங்கி சாப்பிட்றது. நேற்று பட்ஜெட் போகிறதுனால டாஸ்மாகில் போயிட்டு எல்லாருக்கும் எப்பயுமே வாங்க சொன்ன பிராண்ட் எடுத்தது. நேற்று போய் எம்ஆர்பி பார்க்குறாங்களே ஒரு பிராண்டுக்கும். ஆனால் 364 ரூபா. அவன் காசு இல்லை, இங்கே ஜிபே இல்லை. நேற்று இன்னொருத்தர் ராஜலிங்க வேறு, ஐயோ ஃபங்க்ஷனுக்கு போகணுமே, இல்லை நான் கூட வந்திருப்பேனே. வைத்தி உங்களுக்கு நல்லா செட் ஆயிருக்கு, அப்படியே கொண்டு போங்க. ஓடுறத பார்த்தா எனக்கு செம்ம காண்டா இருக்கு. மணி நான் ஷூ இருக்கு, அந்த ஷூவில் ஓடணும், நீச்சல் அடிக்க கூடாதாங்க. அந்த ஷூ எப்படி தான் நான் மேலே இல்லை துணிக்கல எத்தனா சாக்ஸு. ஷூ தனியாக போகும், பாட்டம் தனியாக போகும். இப்படிதான்ப்பா ஓடுவான், இப்படிதான்ப்பா ஓடுவான். பாரு துருப்பு போகிறான், போட்டில் துருப்பு போகிற மாதிரி அப்போ தான் வரும். அடிக்கிறது 4 பேட்டிங். எதுக்குனாலும் 4 தான் விடுங்க.
கேமரா வேற ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஆமாம் ஆமாம். அதை கட் பண்ணி விட்டுறேனே. செலப்ரேஷன்லாம் கட்டு. இன்னும் செலப்ரேஷனே கிடையாது அவனுக்குலாம். ஓ நியூ இயர் ஆஃபரில் தான் வாங்கணும் கேமரா. ஒரு ஆஃபர் வாங்க முடியாது இந்த மாதத்துக்கு. என்ன நீங்கள் கேமராண்ணா ப்ரோவா? ஆ 56,000 ப்ரோ அங்கே மீட்டர் தானே யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ண முடியாது. அம்பேட்டை கொடுத்துருவேன், இல்லை கீப்பர் தலைவர் கொடுத்துருவேன். வேலை முடிஞ்சிச்சு. 56,000 அம்பையர் தலை மாட்டி விட்டுருவேன் கேப்பில். அம்பையர் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துடும் பேட்டிங், நம்ம பேட்டிங்கு. கீப்பிங் தலை மாட்டி விட்டா போலிங் வந்துட போகுது. வேலை ரொம்ப முடிஞ்சிச்சு. கஷ்டத்தில் இருக்கிறேன். மாலையை போட்டு இந்த ஐயப்பனை சொல்லிக்கிறேன். பெருசாக வர வேண்டியது. அதுதான் நினச்சி மனசு. நான் அங்கே அவர் கேட்டேன், இன்னும் இது சபரிமலை போனதில்லை, வீட்லேயும் போன கிடையாது, வீட்டில் என் ஃபேமிலியும் யாரும் போனதில்லை, எங்கள் அம்மா ஃபேமிலியும் யாரும் போனதில்லை. வேணா ஒரு டூர் போவோமா கேட்டேன். வெங்கட் சத்தியமாக ப்ரோ நானும் போனதே இல்லை ப்ரோ, உடனே போயிடுவோம். அவர் எப்போ ப்ரோ? ப்ரோ எக்ஸாம் பண்ணி போய்டுவோம் ப்ரோ, ஃப்ரீயாக இருக்கும், நம்மளும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஷாட்டியா இப்போ கிராஷ் ஷாட் ஆடியா, பிரச்சனை இல்லை. அப்பா இப்போல்லாம் வெறும் 4 ட்ரைவிங் போட்டு வரும். 4 போயிங். என்ன ராவாக வீடியோ போட்டீங்க? எடிட் பண்ணல? எடிட் பண்ணி தானே போடுறா, போடலண்ணா. மியூசிக்கை சொல்கிறேன். மியூசிக் தான் காப்பிரைட் இஷ்யூ சொல்லியிருந்தான்ல. ஏன் யூடியூப்ல அது அடுத்த சாங் ஒரு சில சாங்ஸ் வந்து போட முடியாது. அதே மாதிரி இவரே கேஸ் போட்டாரு இளையராஜா. அப்போ அவரை ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதான், அவரோட சாங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதான், அவரோட மியூசிக் டீம்ஸ். காப்பிரைட் இஷ்யூ வருதுண்ணா. காப்பிரைட் இஷ்யூனா ஆச்சுன்னா இந்தியாவில் டெலிவரி ஆகாது. இந்தியாவில் அவுட் ஆஃப் இந்தியாவில் மியூசிக்கோட வரும், இந்தியாவுக்குள்ள. ஆனால் ராதா நல்லா இருக்குதுண்ணா. உண்மையாக ராதா நல்லா இருக்குது. மேஸ்ட்ரோங்கிற நேம் ராவா எதுக்கு நல்லா இல்லைன்னா நம்மளோட நம்ம பேசுறதா எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லா டீம்லையும் பேசுகிறாங்க. கீப்பர் கமெண்ட் பார்த்தீங்களா, அடிக்கவே மாட்டாரா, பார்த்து போடுறான்னு சொல்லி தான் அடிக்கிறான். அதெல்லாம் ஆமாம் அது அந்த இடத்துல அந்த வாய்ஸை மட்டும் வச்சுக்கணும். இல்லை, ஜஸ்ட் டீம் அவங்க டீம் ஆடினாங்க, யார் எதாவது பேசுனாங்களா 4-6 தான். நம்ம அங்கே இருந்தோம், நம்ம கேமரா பக்கத்துலேயே உட்காந்து நம்ம வாய்ஸ் கேட்குது, அவ்வளோதான் வித்தியாசம். வாய்ஸ் கேட்குது, நான் போட போட்டோம். என்ன நம்ம இதுவாக தப்பாக பேசுகிறோம், மேட்சை பற்றி தானே பேசுகிறோம். இன்னும் கத்தி சண்டையெல்லாம் போகிறலாம் பேசியிருந்தார் தலைவர். ஐயோ பசிக்குதே. உள்ள விட்டாரு மிஸ்ஸு போட்டு. அவன் சரீரத்தில் குத்துதுன்னா உடஞ்சிச்சு. நான் ரெடி பண்ணி உடஞ்சிச்சுன்னா காசு தர மாட்டேன் சொன்னேன். இன்னும் மனுஷன் என்ன செஞ்சிருக்காரு, ஒட்டிட்டு மிஷின் நான் கொடுத்து அந்த இடத்துல நாக் பண்ணிவிட்டு ஒட்டியே நாக் பண்ணேன், உடையாது, நான் கேண்டியா தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நியூ பால் மட்டும் ஆடாதீங்க. ஷாட்டியா இல்லை அவர் அங்கே தான் ட்ரை பண்ணாரு, பாட்டமில் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனால இல்லை ஷாட் இப்போ தான் படுது மனுஷனுக்கு. இந்த ஷாட்டு படுது. இப்படி அடிக்க போனார், இங்கே பட்டு இருந்துச்சுன்னா இங்கே வந்துருக்கு, இங்கேக்குள்ளே பட்டுச்சு, அதனால் அங்கே போயிடுச்சு. எத்தனை ஒரு 14 ஸ்கோர்னா இப்போ 72 இருக்குது, 11-72 இருக்குது. ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஏதாவது சொல்லி விட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லி விடுறதுக்குலாம் அங்கே நீங்களாம் சொல்லுங்கள், எங்களுக்கு தான் சொல்லி விடணும், எங்களுக்கு சொல்லிலாம் விடணும், நீங்கள் ஆடுங்க. இப்போ தேவையா அப்போ நம்ம டிக்கெட் விடக்கூடாது, போகுது ரொட்டேட் ஆகுதுன்னா. ஏமா நீ பார்த்தாலும் ஜூம்லாம் பண்ண மாட்டேன், பேசலாம் பாருண்ணா. மணி கேமரா பண்ணா உடையுமா? உடையாதுண்ணா, எடிட் பண்ண முடியல. எடிட் ரா ஃபோட்டோ போட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பக்கா நீங்கள் ஜூம் பண்ணால் நான் பேட்டிங் ஆற வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் ரா குவாலிட்டியில். இந்த இடத்துல ரா போட்டு பார்க்குறேன் அப்படின்னு பாருங்கள். தெரியல ஃபோனு அந்த அவர் தான் சொன்னார். ரா வீடியோ போட்டு விட்றேன். நான் ஏர்ப்ளைன் மட்டும் போட்டுக்கேன் சார். யார் அவனுக்கு கால் விழுவல, இவனுக்கு கால் விழுந்துச்சு, கேட்க உடல. பிரதர் பிரதீப் ஸ்கோர் மட்டும்
94 நல்ல ஸ்கோர்ண்ணா. 14.2 15 நல்ல ஸ்கோர். விக்கெட்டு போயும் ஸ்கோர் வந்துருச்சு. 150 150 அபோவ். அவனுக்கு இன்னும் 2 ஓவர் இருக்கு. அது கடைசி தானே. அது அப்போ பார்த்து ஆக்சன் ஏய் போ இந்த வாயில் ஓடல ஓடிடலாம். ஓட சிங்கிள் இதுதான் தப்பு பண்ணாங்க. சிங்கிள் ஓட ஓட மாட்டாங்க, அடுத்த விக்கெட் விட்டு வந்துருவாங்க. நானே ஓட ஆரம்பிச்சேண்ணா. நீ என்ன பண்ணுறேன்? வாரம் தாண்டா ஒன்று பிடிச்சி வலிச்சு நான் இன்றைக்கும் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ரன்னிங்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், கெஸ் பண்ணிட்டேன். ஓடு வேணாம், சிங்கிள் ஓடுவோம். நீ மேக்ஸிமம் சில டைம்ல ஓட மாட்டேன். நான் ஸ்டே தான் சொல்லுவேன். ஆப்போசிட்ல நிக்கிறால பொறுத்து தான் உன்னுடைய ஓட்டமே. அந்த பையன் கழட்டி விட்டாரா? இங்கே பாரு. டபுள் எழுகலாம்டா. கேப்பா கேப் நீ தானே ஏய் திரும்படா. துரோவே வரலங்க. பாலே பார்க்க மாட்டாங்க. இதான் கட்டுப்பா. இதெல்லாம் பார்த்தா வெறிச்சமே. செகண்ட்ஸில் கேனான் கேமராலாம் வருதுண்ணா. 5000 10,000 வருது. ஆனால் என்ன பஞ்சாயத்துலாம் பேட்டரி தான். பேட்டரி மட்டும் பலவர சந்தையில் போடுறாங்க, அதில் வருமா? இல்லைண்ணா. முத்துக்குமரன் அசோக் பிள்ளையில் இருக்கான். சர்வீஸோட சூப்பராக தரான். 10,000 5,000 வரைக்கும் சூப்பர் கேமரா. DSLR எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது பேட்டரி 40 நிமிஷத்துக்கு மேலே வரும். ஆமா, அது வராது. ஒன்று தானே அது பிரச்சனை. அடிஷ்னல் பேட்டரி ஐயோ படல. ஏய் திரும்புங்கப்பா. என்னையா வரீங்க ரெண்டு பேரும்? அதாவது இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்லோவாகிடுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஓடிடுறாங்க. இல்லைண்ணா, நேற்று 2 கேட்ச் பிடிச்சி ஜூம் பண்ணி காட்டான்னு பார்த்தா சரி ப்ரோ கரெக்டாக சென்டராக நிற்கிறாரு. நானும் பார்த்துட்டேன். ஜூம் பண்ணீங்களே. ஒன்று அதான் சரி ப்ரோ ஜூம் பண்ணி. சரி ப்ரோ இங்கே நின்று இந்த பக்கம் நிற்கிறாங்களா, கரெக்டாக நின்றுட்டாங்களா, ஒன்றும் பண்ண முடியல. இல்லை ஒன்று ஜூம் பண்ணி போட்டுருப்பேன் கேட்ச் பிடிச்சது. கேட்ச் 2 கேட்ச் இல்லை, கீப்பர் கேட்ச்சு. நல்ல வேலை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு நான் அங்கே வச்சிடறேன். நம்ம bowling அப்போ ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஆங்கிள் எடுத்துட்டோம்னா அது அந்த சைடு, அங்கதானே அங்கே தான் பர்ஃபெக்ட் ஆங்கிள் வச்சுட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஆனால் திருப்பி வச்சு விட்ருவோம். மாடுலாம் வந்துச்சுன்னா முட்டி தள்ளிடுது. இது ஒன்றும் நல்ல மணின்ற பையன் ராஜா போடுவான் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அவன் ஆக்ஷன் அவன் ஃபேஸ் ஆக்சுவலாக எடுத்து பார்த்தா ஒன்றுமே தெரியாதுண்ணா. இது குச்சி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒன்றுமே இருக்க ஒரு பீஸ் இருக்க மாதிரியே தெரியாது. நேற்று பார்த்தேன் கேமரா பேட்டரி ஒரே ஒரு பேட்டரி வச்சது 21,000 ரூபா. ஆனால் 3 பேட்டரி ஃப்ரீயாக தரது வந்து தான் 31. பேட்டரிக்கு தான் காசு. 45 நிமிஷம் ரெக்கார்டிங். 45 நிமிஷம் வருது ரெக்கார்டிங். 108னா 1 hour 20 minutes. சார்ஜ் இறங்கிச்சா நம்ம அழகாக ஒரு பேட்டரி மாற்றி போட்டோமா அடுத்த வீடியோ எடுக்கலாம் உட்காந்துட்டு. இல்லை ஒரு சார்ஜ் தான், சார்ஜ் ஏறி எப்போ போட்டு எப்போ எடுக்கிறது உட்காந்துட்டு. பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க கேமரா பொறுத்தவரை. அதில் 2 வேரியன்ட் இருக்கும். 7,000. ஆனால் இல்லைண்ணா அது ஃபேக். அந்த பேட்டரி தாங்காத, கேமரா போட மாட்டாங்கண்ணா. சோனியில் வந்ததுலாம் நல்லா இருக்கும். ஷாட் நல்ல ஷாட். அதான் ஷாட் அதே மாதிரி அடிக்கங்க. அது நல்லா இருக்கும். ஆனால் அது அப்போ இப்போ செகண்ட்ஸ் வரதெல்லாம் பேட்டரி என்ன சொல்கிறாங்க, பவர் பேங்க் சொல்லிட்டானுங்க. பவர் பேங்க் வச்சு நீங்கள் கேமராக்கு சார்ஜ் போட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளோ பவர் பேங்க் இப்போ இதிலே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன், பவர் பேங்க் வாங்கிட்டேன். போனவன் கடைசி வின்னிங் ஷாட் எடுக்க முடியாமல் போயிட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வின்னிங் ஷாட் எடுக்காமல் போயிட்டேன். ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரே ஷாட் விளாண்டு அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. வெறும் நெட்ஸில் வந்து போடுன்னு இல்லைண்ணா அதுதானே நான் கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒருத்தன் ஆக்ஷன் தத்துறீங்களா இல்லை பேட்டரி செயலை மாற்றுறீங்களா, எதையாவது மாற்றுறீங்களா? ஜித்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. வெறும் கவர் டிரைவ் தான் விளாடணும்னு சொல்லி சொன்னோன்னே கவர் டிரைவ் தான் விளாடணும்னு சொன்னோன்னே ஐயாக்கு வந்து இதாயிடுச்சு. ஆனால் நான் நேற்று கூட போய் விளையாடணும். என்ன சொன்னா 30 பால் ஒரே ஷாட்டு, ஒரே இடத்துல பால். 30 பால் ஒரே ஷாட் தான். ஃபஸ்ட்டு பாலில் வந்து விடணும், நெக்ஸ்ட்டு அந்த ஷாட் ஆடணும். விடுறது அடிக்குது. அப்புறம் 2 பால் ரெட்டு எல்லோ ப்ளூ வச்சுக்கிறாங்க. எல்லோ அடி ப்ளூ. அப்படிதான் எனக்கு வேணுங்கிறேன் நான். ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறதே கிடையாது. ஐயோ ஹார்ட் லக். ஒரு வருஷம் கேட்டேன். ஆமா அப்ப வந்து எனக்காக அங்க அதென்ன சவுத் ஜோன்ல கேட்டாரு. 5,000 ரூபாய்க்கிறேன். 5,000 ரூபாய் அதிகம். நான் 5,000 ரூபாய் பேசல, 3,000 ரூபா லிமிட்டு. நான் ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி நான் வாரத்துக்கு அங்கே 2 நாள் 3 நாள், இங்கே 2 நாள் உடம்பு ஃபிட் ஆகிடும். உடம்பு கொண்டு போனால் ஷார்ட்டையும் டெவலப் பண்ணிக்கலாம் உட்காந்துட்டு. ஆனால் சொல்லிட்டேன் சரி ப்ரோ நம்ம 2 பேர் பார்த்துலாம் சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன் உன் மிஸ்டேக் தெரியாமல் நம்ம மிஸ்டேக் மொத்தம் புதுசாக வரணும்னா மாற்றவே தெரியும் ஷார்ட்டை. எனக்கு நீங்க கொடுத்தாலே போதும்.
நேற்று ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா பேடு என்னன்னா பேக் லிஃப்ட்டில் பேட்டு உரசுது. அவர் சொல்லிட்டாரு ஒன்று காலை மாற்றணும் இல்லை பேடை மாற்றணும். பேடு இங்கே தூக்கி நிற்கிது, உட்காந்தா இங்கே மடங்கலை. இது வந்து பேக் ஃபுட் ஷாட் போகும்போது பேட்டில் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி உடனே பேட் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அவர் என்ன தந்தார், நான் வாங்கிக்கிறேன். இப்போதையா பேசணும், அதுக்குள்ளே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். சரி ஓகே டன் எடுத்துக்கோ. அதாவது பேட்டும் சரிண்ணா, அவங்களுக்கு என்னன்னா நம்ம அடித்ததுக்கப்புறம் தான் ஓகே நல்லா போதும் வாங்கிக்கலாம் சொல்லி டவுட் வருது. குறுக்கால போனால் ஃபோக்கஸ் அந்த அவங்க யார் போகிறாங்களோ அவங்க பக்கமே போகும். பிளர் ஆச்சு ஞாபகம் அன்னைக்கு அந்த மாதிரி ஆகும். அதனால தான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே 5 பேருமே மேட்ச் மழை பெய்யணும் வேண்டிட்டு இருந்தது. எல்லாம் நான் சாப்பிடல, நான் தூங்கவும் இல்லை, தூக்கமே வரல. இவங்கெல்லாம் குடிச்சு தூங்குறாங்க, தூக்கம் வரல. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் டிவி பார்த்து ரெட்டு சுற்றிட்டு இருக்கேன் பேட்டில். ஆக்சுவலாக அவர் எனக்கு சொன்னார், நீ குடிச்சா தூக்கம் ஒரு நாள் சொல்கிறாரு. என்னன்னா குடிச்சு நீ என் பெட்டில் போய் படுத்து ஏசியை போட்டு நீ ஏன் தூக்கிட்டு இருக்க உட்காந்து? நான் ஆளில் தான் உட்காந்துருக்கேன், தூங்கவே வர மாட்டேன் எனக்கு உட்காந்துட்டு. பிரவீன் போட்டதும் போய் தூங்கிட்டு வர உள்ள. காலை எழுப்பி போட்டுறான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு வர, நான் வெளியே உட்காந்துருப்பேன். ஷார்ட் இது நல்லா இருக்குது. கேமரா அப்படியே பால் பக்கம் போய் அடுத்த வாரம் டிஃப்ரெண்ட் கிரவுண்டா பில்லர்ஸ் ஃபாதர்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கு செட்டே ஆகாது. ஆனால் எனக்கு செட் ஆகும். நான் பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்துருக்கேன். இங்கே அதுக்கு அடுத்த வாரம் அவுட்டு, டிசம்பர் 7 அவுட்டு. அடுத்த வாரம் அவுட்டு. நான் அடுத்த வாரம் அவுட்டு. நீங்களுமா? அடுத்த வாரம் தான் அவுட்டு. அவர் தான் வாங்கினா நீ போயிடணும். மயிலாபூர் வாயில் டிசம்பர் 7 பர்த்டே, பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். நம்ம இது கம்ப்ளீட் வச்சுக்க தேவையில்ல, அதான் அவுட்டே போட்டேன். பால் வந்துச்சு ப்ரோ. ஐயா ஃபீல்டர் பார்த்துக்கங்க. அவர் சார்ல ஆள் போட்டாங்க, ஒரு ஆள் போட்டுக்கிறார். ஆக்சுவலாக போன வாரமே சர்ப்ரைஸ் தெரியுமாண்ணா. போன வாரம் இவருக்கு பாலே மாட்டல, ஒரு பால் இவர் அடிக்கல. ஷரீஃப் 6 அடிச்சாரு, பெனி அடிச்சாரு, குகனுக்கு பாலே மாட்டல. திணறிட்டு இருந்தாரு உட்காந்து உள்ள. 8 பால் ஆனாரு உள்ள வந்துட்டு. மணி 4 அடிச்சது, ஷரீஃப் 6 அடிச்சது தான் மேட்ச் மாறிச்சு. இவரு அடிக்க பார்க்கறது பால் பட்டவே இல்லை பேட்ல. கொஞ்ச நாளா பரவே இல்லைடா. விட்டு அடிச்சிருந்தாருன்னா 4 விட்டு பாயிண்ட் தலை அடிக்கணும். அப்படியே பாயிண்ட் இல்லடா, அப்பர் கட் அடிச்சிருக்கணும் போலாம். ரன்னிங்ண்ணா, ரன்னிங் குட் ரன்னிங். ஸ்டாப் பண்ணாதண்ணா, வந்தா வந்துருண்ணா. ஒன்றுடா 2 3
பிச்சு முடிஞ்சால் அடிச்சுக்கணும். பந்து நம்ம போட்டு அந்த அடிச்சுக்கணும், பந்து ட்ராவல் ஆகாதுண்ணே. இப்போ இருந்தாலும் மாட்டிக்கும். ரா வீடியோ போட்டோன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அப்டேட் ஆகுது, அப்லோட் ஆகுது, பிரச்சனை இல்லை. எடிட்லாம் பண்ணாமல் போட்டால். இப்போது நேற்று 1 ஹவரில் ரெண்டு பேரோட பேட்டிங்கை முடிச்சிட்டேன். நீங்கள் 50 minutes சம்திங் பார்த்தேன் நான். 1 ஹவரில் முடிஞ்சிடுச்சு. இது போட்டால் 3 மணி நேரம் போடணும். செட் ஆக மாட்டேங்குது. யாரு கூட வாடுவான் அதுதான் கேட் பண்ணுறேன். இது எப்படி எடிட் 4 இருக்கலாம்? வீடியோ எடிட் வச்சிருக்கேன். VNல போட்டுட்ருக்கேன் நான். இது ஃபோனில் போட்டுட்ருக்கேன். லேப்டாப்புக்கு வாங்கினா காசு, இதுக்கு காசு கிடையாது. உலக எடுத்துட்டு போறியா? உலக எடுத்துட்டு போறியா? இதில் போய் ஆடி பார்க்குறேன். நம்ம பழைய சாமான் பாது. இது இவன் கோகுல்துண்ணா. எங்க அது? ஆமாப்பா, அந்த பேட்டை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ப்பா. ஐயோ, நான் அந்த ஏமா நீ சரி, அதுதான் நான் ஹேண்டில் இதாயிடுச்சுல. நான் என்ன கேட்குறேன், வீட்டிலேருந்து போனால் 6-5 தான் போனோம் வீட்டுக்கு. என்ன தட்டு வந்துருப்போம், போய் ஓடி வரதுக்கு கட்ட வந்திருக்கோம் உனக்கு. 5 நிமிஷம் 4:30லேருந்து ஆக்கிட்டேன் எனக்கு 6 மணி வரைக்கும். யார் கேப் இது? நான் காலை பார்த்து கொடுண்ணா, பிரச்சனை இல்லைண்ணா. அட்வான்ஸாக போயிட்டீங்களோ? இந்த இளவு தான் நமக்கு கருமம். வச்சதுனால தான் வந்துட்டு ஏறி போச்சு. வெயிட் ஆகுதுண்ணா? வெயிட் ஆகுதா? வெயிட் இல்லை, லென்த்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது. அப்படியே இருக்குப்பா, அதான் மாற்றணும். ஆமாம், அது கொஞ்சம் ஹைட்டு தான். அது கொஞ்சம் ஹைட் ஆகிப்போச்சு. நான் கூட ஸ்ட்ரோக் வைக்க போகிறேன், பேட் இடிச்சுக்கிச்சு. நல்ல பால் அதுவாக வந்து போட்டுச்சு. இது நல்லா இருக்கு, இதாடுங்க. இதுக்கு என்ன? அது போலங்க, அவர் அடிச்சு பார்த்தா செத்துட்டாரு. போகல, நாங்கள் கடுப்பாயிட்டாரு. ட்ரை பண்ணாமல் இல்லை, அவரும் ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் ட்ரை பண்ணி தான் சொதப்பி தான் மாட்டேன். சுத்தர போச்சா? பாட்டம் போயிடுச்சு. பாட்டம் போச்சு, அவ்வளோதான். ஒரு இடத்துல அடிச்சிங்கனால தானே போச்சு. அந்த இடத்துல பட்டா மட்டும் தான் போகுது. பட்டா மட்டும் தான் போகுது. எல்லா பாலும் மிடில் அடிக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு ஸ்லாட்டில் விடுதுன்னா வந்து பாட்டமில் தான் நான் ஆடி ஆகணும். ஒரு சில அவுட் ஆனது அதில் தான் அவுட் ஆகும். ஒரு சில ஷாட்டு அவருக்கு பட்டு போயிடும், கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு இப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ட்டே வர மாட்டேங்குதுல, பில்டப் மிடில் பண்ணாலும் கான்ஃபிடென்ட் வரணும்ல. என்னந்தில்ல நீ சரிப்பு வாங்கி தர எல்லா பேட்டுமே வித்துட்டு இருக்குது. லைனாக போயிட்டு இருக்குது. நேற்று ஒரு 2 பேட்டை அமுச்சு விட்டாரு. நேற்று பேசியிருக்கோம், 18,500 ரூபாய்க்கு பேசியிருக்கோம். ஆளுக்கு 500 ரூபா 500 ரேட்டுக்கெல்லாம் வேஸ்ட். ஆளுக்கு 500 500 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கெல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடுற கிரேடே இருக்கு. 18,000 20,000 ரூபாய்க்கெல்லாம். நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்து பாருங்கண்ணா, இல்லைனா வெங்கட் டீமில் வந்து பாருங்களேன். 40,000 ரூபா கொடுத்து நாங்கள் சொன்னாலும் கேட்காம 40,000 ரூபா பேட் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாம் வந்து ரேட் அதிகமாக தான் வைக்கிறாங்க. NOCலாம் பாருங்க, 4,000 ரூபாய்க்கு வாங்குறான் பேட்டை. 4,000 ரூபாய்க்கு வாங்குற பேட்டை 25,000 ரூபா சொல்லி 50% ஆஃபர் 12,500 ரூபாய்க்கு தராங்க. இல்லை, கேஷ்யூர் ப்ரீமியம் கேஷ்யூரில் வச்சுட்டு தராங்க. அந்த SR ஸ்போர்ட்ஸ்ண்ணா இதில் அவனே பேட் மிஷின் ஆரம்பித்து கட்டையை வாங்கிட்டு வந்து 2,500 கிராஸ் பேட்னா 2,500 ரூபா. இங்கிலீஷ் இல்லோவான், ப்ரீமியம் இல்லோ. நின்று 20 ஓவர் வரைக்கும் நம்ம நிற்கணும்னான்னு சொன்னான். அவசரம் கொடுத்தான். இல்லை 6 கொண்டு போகுது. ஐயோ, எல்லா பாலும் அப்படிதான் வாங்குறாரு. பார்த்து ரன் போனா போயிட்டு போகுது. அதெல்லாம் நம்ம தான் பின்னாடி போயிட்டே இருக்கா கிட்டது. தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது. ஒன்று வந்தால் என் கைக்கு வா, இல்லையா வராது. போகலையா அங்கேருந்து த்ரூ அடிக்கிற ஒரு ஹெல்மெட்டில் அடிச்சாருன்னா 2 தானே, 5 ரன். நம்ம ஓடுன 2 ரன் +5 7 ரன் 10 அடிச்சானா நல்லா 70 ரன். இல்லை ஸ்டிக்கில் ஹெல்மெட்டை மாட்டி விட்ருங்க. கீப்பர் அடிக்கிறப்பெல்லாம் 5 ரன். அடிக்கிறாங்களா என்னன்னே தெரியல.
பின்னாடி போவாத, முன்னாடி வா. ஐயா என்னைய பொறுத்தவரை சஜஷன் வேணா, இதை நீங்கள் செட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபைல் இது 2-3 மேட்ச் பரவாயில்ல. இப்போலாம் என்ன பண்ணீங்க, ஆடாமல் தான் வந்துட்டீங்க. அதனால் 2-3 மேட்ச் போனாலும் பரவாயில்லன்னு செட் பண்ணிக்கங்க. நீங்கள் மற்ற பேட்டாக உங்களுக்கு செட் ஆகாது, அதெல்லாம் வெயிட், அதனால தான் ஆட முடியல உங்களால். ஹைட்டு எது அவன் கொடுத்தான்ல, அது ஹைட்டு. பேட் ஸ்ட்ரோக் வைக்க போகிறேன், முன்னாடியே இடிச்சு. நான் சொன்னேன் நமக்கு அது செட் ஆகாது, இதுதான் பெஸ்ட்டு, இது வச்சு அடிக்க. முன்னாடியே இடிச்சிருச்சு. நல்ல வேலை பால் வந்து டேன் ஆகாதனால பேட்டில் போட்டுருச்சு. ஏ போதுடா எப்பா, வா வா எழில் வந்துட்டு போ. எழில் போயிச்சா? விட்டுக்கிட்டு இருக்கு. மூணு பேர் தான் அப்போதான் தூக்கி போடா வெளியே. 6 வரும். வெளியில போயிட அவன் பண்ற எல்லாமே ஒரு திட்டு வாங்குறதுக்கானே பண்ணுவானா, என்ன இளவுன்னு தெரியலையா வைக்க. ரன்னிங் அடுத்த பாலை விட்டுருவாரோ ஓடுறதுக்கு நிற்கிறேன், வெளில போயிடலாம். இப்படிதான் போன தடவை எழில் போட்டதை எந்தில் போட்டீங்க. நானும் போட்டேன். போலாம் 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 போலாம். அவர் கீப்பர் அங்கே வரேன். தவழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த விக்கெட் தானே முக்கியம். அவர் அடிக்கிறாரு. எவ்வளோடாச்சு? ஒன்று வந்திருக்கு, 120 வந்திருக்கு. அப்போ 140 104 இருந்துச்சு. 150 வந்தால் போதும். 2 விக்கெட் ஃபஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்து பண்ண முடியும். பேட்டிங் ஃபார்முக்கே வர முடிய மாட்டேங்குது. உனக்கு பிரச்சனை டிஃப்ரெண்ட் அவுட் ஆகும். டிஃப்ரெண்ட் அவுட் ஆகுது. அதான் நானும் ஒரு ஃபார்மின் தேடலில் இருக்கிறேன். பதானி சொல்கிற மாதிரி பதானியா பத்ரிநாத் சொல்கிற மாதிரி ஃபார்மின் தேடல் அப்படின்றது வருவலாக இருக்குது. என்ன பேட்டிங்க ஃபார்மின் தேடல் எல்லாம் இல்லைங்க. நான் அதுக்குன்னு நீங்கள் வேற போது இல்லை காலை வச்சுட்டாரு. பட் அம்பையர் ஃபீல்டர் கால் தான் சொல்லுவாங்க. நேரம் கத்திருப்பாங்க. ஏன்னா 2-3 வேணுமா? வெங்கட் வீட்டுக்கு போனீங்கன்னா நிறையா இருக்கும். ஆமாம், நான் வர அந்த பட்டப்பட்டில் அடுக்கி வச்சு வச்சுருக்கேன். இது எப்படா வெளியே கொண்டு போய் போடுவோன்னு தெரியல. வீட்லையா டைவர்ஸே கொடுத்தாலும் ரெடி தான், போயிட்டு போடு. எல்லாத்துக்கும் ரெடியாக ஒரே ரீசன் தான் வருவா, டைவர்ஸ் கொடுக்க தான் வருவா. வந்துட்டு போயிட்டு இருக்கு. எங்க கோகுல் பேட்டை எடுத்துட்டு போங்க. உங்க பேட்டைங்க ஆடிட்டு வாங்கப்பா, அவனுக்கு ஆடி கொடுங்கப்பா யாராவது. ஆளுக்கு ஒரு ஓவர் பிடிச்சிங்கன்னா கூட வெங்கட் பிரதீப் வெங்கட்லாம் ஆட்டுவார்ண்ணா. அட்லீஸ்ட் சொல்கிறேன். கட்டியாச்சுண்ணா வெங்கட் போசுங்க. வெங்கட்லாம் சரியான இதில் இருக்காரு. அவர் டீமை அப்படியே காப்பாற்றணும், பேட்டிங்கில் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் பவுலிங் வெங்கட்னா இதில் இப்போ என்ன பவுலிங் முன்னாடி வெங்கட் இருக்கு. அவர் கட்டிட்டு இறங்கிட்டாரு. என்ன பண்ணுறது? சரி சொன்ன அப்புறம் ஏதாவது கோச்சிக்க போகிறாருன்னு தான் நான் சொன்னேன். இல்லை ரைட், நீங்கள் அப்படி கிடையாது. நம்ம பிளேயர் அவர். இப்போ அவர் சான்ஸ் தராமல் நீங்கள் மற்ற பிள்ளை கொடுத்தா சண்டை தான் வரும். அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேயர்ன்றது இப்போ அவன் நம்ம பிளேயர் தான்டா. இல்லைண்ணா சான்ஸ் வந்து அவருக்கும் கொடுக்கல. புதுசாக வர்றவங்களுக்கு ஓகேடா. 2 பேருமே கேட்க போகிறது இல்லை. பிளேயர் 2 பேருமே கேட்க போகிறது இல்லை. ஆடாமல் இதுக்கு முன்னாடி ஆடாமல் வந்து புதுசாக வந்தாங்க. ஆனால் இவரை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இல்லை இப்போ இவரை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சாரா அடி அப்படி வந்துடுறான்னா ஒரு 6 2 6 வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வெளியில் வந்துட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி கட்டான அவன் பேட்டிங் இப்போ அவுட் ஆகிட்டு வரான். பால் எம்பு நினச்சிருந்தாரு, எம்பல. வெங்கட் பிரதீப் வராது. வெங்கட் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?
பேசிட்டு அப்படியே உட்காரு, அப்படியே உட்காந்துட்டே இரு. 24 ஓவர் தான் சொன்னாரு. அப்புறம் இப்போ விக்கெட் விழுறதுனால 25 ஆக்கிட போறாங்க. அதான் 24 சொல்லிட்டாருல. அந்த ஓவர் பார்த்துட்டு இறங்குனா இறங்கணும். சொல்ல பிரவீன் ப்ரோ எவ்வளோ ஓவர்ஸ்னு கேட்டுக்கோங்க அவர்கிட்ட. நான் பேட்டிங் நீ பார்க்க நல்லா பேட்டிங் தான், சூப்பரா வா. டோட்டல் சாரி வா, உன்னை ஒண்ணுமே சொல்ல, நல்லா பால்ல இப்படி சொல்றியா? அப்ப நியூ பால் எப்படி இருந்திருக்கும்? இது வந்து ஓப்பனிங் ஆடுறேன்னு கேள்வி. இதுல வேற ஓப்பனிங் ஆடுறேன், எனக்கு ஓப்பனிங் இறக்கி விடுங்கன்னு போடா அப்படிக்கா. நல்ல பேட்டிங்ண்ணா. நான் கேளுங்க 24-25 வந்துட்டு. அது ஓவர் மட்டும் தான் சொல்லுவாங்க. இல்ல அது போன ஓவரே சொல்றேன்னாரு. 24 சொன்னா, அவுட் ஆனல 24 சொன்னா சந்தோஷம். 24 சொல்லிட்டார்ல, 24 சொல்ல. ஓவர் முடிஞ்சோனே சொல்றேன். அப்ப வெயிட் பண்ணலாம், முடிஞ்சிச்சு அவ்வளோ. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அல்ல அந்த ஓவர் முடிஞ்சு இப்ப அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பயே சொல்றேன்னாரு அவரு. பிரவீன் எத்தனை ஓவர் சொன்னாங்க? பிரவீன் ப்ரோ எத்தனை ஓவர் டோட்டல்? 24ஆ? 25 தான். நான் சொன்னல விக்கெட் போயிடுச்சு அதனால 25. ஒரு 40. மாட்டாமலியில போட ஒரு நாள் மாட்டு வரல வச்சு பேட்ல ஹெல்மெட்டை போட சொல்லுங்க. என்ன பண்ணாதுங்க? பேட்ல போட்டு ஸ்டம்ப்ல போட்டு இன்சைட் மாட்டாமலே போவானா? உருட்டி அடி தூக்கணும்னு நினைச்சா மாட்டிக்கலாம். அவன் கீழே உருட்ட தான் பார்த்தான். இல்ல தூக்கம் இல்ல இல்ல அவருக்கு இல்ல கீழ தள்ளுறது தான் பார்த்தேன் நான். அது பிளேடு பிரவீன் ப்ரோ அடிச்சா கம்ப்ளீட்டா அடிச்சிரணும். தூக்கி இப்படி பாட்ட கூடாது. அவ்வளவுதான். நான் இன்னைக்கு ஃபுல்லா கீழ தட்டி அவர் கொடுக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் இன்னும் நல்ல கேம்னா, நல்ல கேம். நீ பாலே வேஸ்ட் பண்ணல, பாலை விட்டுட்டு ஆடல. எல்லா பாலும் மீட் பண்ணா, எல்லா பாலும் சிங்கிள் வந்துட்டு இருந்துச்சு. பேக் ஃபுட் போறத விடவே மாட்டேன். அது பண்ண முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியலண்ணா. நிப்பாட்டுன்றேன் நான். முன்னாடி நான் வந்து என்ன சொல்றேன், நிப்பாட்டு வீட்டு நான் ஏன்னா பேட்டை தூக்காத நம்ம எத்தனை பேட்டு ஒரே ஷாட் தான் தூக்கிட்டு தான் இருக்குது பேட்டு. பிரதீப் குட் பேட்டிங். பிரதீப் நவராத. பிரதீப் நேத்து பண்ண யோசி. 137 இன்னும் 3 3 ஓவர் இருக்கா? ஆமா. நவராத அப்படியே நில்லு. 150 கொண்டு வந்திருக்கேன். 160 ஆகுது. வெங்கட்டுக்கு யார் ஆடி கொடுப்பாங்கிறது தான் ப்ரொஃபஷனல். ஓடுங்க அப்படியே ஓடுங்க. போயிடுச்சு ஃபாஸ்டா போயிடுச்சு. அவ்வளவுதான் பிரதீப் ப்ரோ. ஷாட் வேணா அப்படியே ஆடுங்க. அவ்வளவுதான். ஷாட் அதே மாதிரி தொட்டு விட்டுட்டே இருங்க. சொன்னீங்கனாலே அவர் ஸ்டிக்குக்கு வர பால் ஏங்க அது பேசியாச்சு. அவர் ஸ்ட்ரோக்குக்கு போய் தான் விட்டாராது. நீங்க வேற அடிக்க வந்து பயந்து அடிச்சு விட்டாங்க. கிடையாது. அவர் ஸ்ட்ரோக் எப்படி வரும் நான் சொல்லுவேன். நான் நேற்று நாங்கள் டிசிஷன் பண்ணோம்னா நேற்று ஒரு நாள் நவுந்து அடிக்க போய் தான் விட்டாரு. இல்லை அப்படி கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நம்மலாம் டிஃபென்ஸ் எப்படி இருக்கும்? பேட் லிஃப்ட் உங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ணும்போது ரொம்ப மேலே வராது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, டிஃபென்ஸே மேலே நேற்று தான் மாற்றிட்டோம். ஸோ 40-80 பால் போட்டு அவருக்கு தான் பாடியை நவர விடாமல் பயமுறுத்தி வச்சிருக்கோம். நேற்று நீங்கள் வந்தால் தானே நேற்று வந்து பேட்டிங் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சனி ஞாயிறு வர்றது என்னோட இது எனக்கு தான் தெரியும். அங்கே பாருங்க நவரா பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் காலை கட்டி போட வச்சிட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு அடி விழும். ஒழுங்காக அந்த பக்கம் ஒன்றா கூட போடும், இந்த பக்கம் வராது வெளியே. நீங்க யோசிச்சு பிரவீனா 40 41 பிரவீனா 3 ஓவர் 19 ரன். பிரவீனா 3 ஓவர் இருக்குது. உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கோ. ஆமாம் அவுட்டெல்லாம் கண்ட்ரோல்லாம் முடிஞ்சா அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் மேட்ச் முடிஞ்சு. ஐயா அப்புறம் நான் ஸ்ட்ரோக் வச்சேன் உங்களால தான் அடிக்கிறேன். எதுக்கு வேணாம், கேம் ஆட்டு போங்க. உங்களுக்கு சொல்லுவாரு பாருங்க, நீங்க தானே அடிக்க சொன்ன அப்படி. அது நாங்கள் என்னோட ஸ்லாட்ல இருந்த பாருங்க, நான் அடிச்சிருந்துருப்பேன். இல்லை நீங்க ப்ரோ நல்லா பண்ணுங்க. அவர் கண்ட்ரோல் பண்ணதில்ல, அவர் கேம் அவர் ஆட்டணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு பேட்டிங் கொடுத்துட்டு நம்ம அவர் ஃப்ளோ அவர் ஆட்டணும். எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆட்டம் வந்துட்டு போய் கடைசியாக போய் ஸ்ட்ரோக் வச்சு ஆடுங்க இதை வச்சு ஆடுங்கன்னு சொல்ல தேவையில்ல. ரொம்ப நாள் கழிச்சு பேட்டிங் போகுது. ஆமா நான் மட்டும் தானே பேட்டிங் என்னடா புதுசா சொல்றீங்க? எல்லா மேட்சும் நம்ம ஆல் அவுட் ஆயிருக்கோம். எல்லா மேட்சும் ஆல் அவுட் ஆயிருக்கு. எல்லா மேட்சும் பேட்டிங் கொடுத்துறாங்க. என்ன புதுசா சொல்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குவாங்க. டேய் ஒரு மேட்ச் பிளேடா போடுங்க. பாரு. ஏய் இழுப்பா இன்னொன்னு. இல்ல போல பால் வராது போங்க. ஐயோ அண்டராம் சார். ஓகே அண்டராம் ரன்னிங் ரன்னிங்னா ஷாட்னா ஷாட்னா 43. ஐ லவ் யூ. யாரு 143 ஏதா புது ட்ரெஸ் வச்சிருந்தா அப்படியே அழகா போட்டு பிளான் பண்ணி டி-ஷர்ட்டோட சுத்தி கேட்ச் அவுட் 143 நீ வா அந்த
அந்த பால அடிச்சிருக்கணும், எதுக்கு வைக்கிற போயிட்டு ஏதோ சீவரா அந்த பால் அடிக்கிறதுக்கு தாங்க போனேன். பேச போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் 2 பால், அடுத்த பால் ஸ்லோயரா போடுவான். ரைட்டு. பேட்டிங் ப்ரோ. பேடு கட்டலையா நேத்தான் கட்டின. ஓகே மறந்துட்டியா விடு. என்ன இது இங்க கை கார்டு வச்சுட்டானா, இந்த கை கார்டு இங்க வச்சு இதான் செட் ஆகுது நான் வயிற்றுக்கு சொல்லிட்டு மாத்தி வச்சு கட்டிட்டு வச்சுட்டு நீ கூட போறது இல்ல இல்ல டைப் என் தொடையோட பாடி போயிடும். நான் பாப்பேன், டீமை பாப்பேன், அதுக்கப்புறம் தான் போடுவேன். கேட்டா எனக்கு கான்ஃபிடன்ட் இல்லைன்னா தான் போடுவேன். ஏய் என்ன